ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டிமா நாவல்ஸ்க்கு உங்களை வரவேற்பது உங்கள் அமுதா பாலகிருஷ்ணன். வானம் எங்கும் உன் பிம்பம், இதுதான் கதையின் பெயர். நம் கதாநாயகன் சர்வேஷ். சர்வேஷின் மனைவி கௌரி, ஆனால் காதலி கங்கா. இதில் யார் கதாநாயகி என்று நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். வாருங்கள், கதைக்குள் போகலாம். அத்தியாயம் 1. அவசரமாக கிளம்பிக் கொண்டிருந்தான் சர்வேஷ். அவனது கால்கள் என்றும் இல்லாமல் இன்று பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தன. வேகமாக பீரோவை திறக்க அது கிளீங் என்ற சத்தத்தினை எழுப்பியது. அதை கேட்டு எரிச்சல் அடைந்தாள் கௌரி. இருப்பினும் எதுவும் கூறாமல் அவனுக்காக மதிய உணவை தயார் செய்து கொண்டிருந்தாள். தடபுடலாக பீரோவை திறந்தவன் அதிலிருந்து அழகிய நீல வண்ண சட்டையை எடுத்தான். அதற்கு மேட்சாக கருப்பு வண்ண பேண்ட்டும் எடுத்தான். இரண்டையும் பீரோவின் அருகில் இருந்த டேபிளின் மீது வைத்துவிட்டு படபடவென அயன் செய்தான். அதே வேகத்தில் குளிக்கச் சென்றான். அவன் வேகமாக கிளம்புவதை சற்று கோபமாக பார்த்து கொண்டிருந்தாள் கௌரி. குளித்துவிட்டு வெளியே வந்தவன் அயன் செய்து வைத்திருந்த அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாட்டிக்கொண்டான். கண்ணாடியின் முன் நின்று தலைவாரினான். அவனது மனதிற்குள் எங்கோ ஒளிந்திருந்த கல்லூரி பருவம் எட்டி பார்க்க தலையை வாரிவிட்டு 2 முறை முடியை சிலுப்பி விட்டு கொண்டான். அதனை கண்ட கௌரி கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டாள். அதற்கு மேல் கௌரியால் அவளை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க இயலவில்லை. அடுப்பில் இருந்த சாம்பார் கொதித்து கொண்டிருக்க அதைவிட அதிகமாக கொதித்தவள் கௌரி. சாம்பாரை தாளிக்க கடுகை அள்ளி எண்ணெயில் போட்டாள். அது படபடபடபடா என்று பயங்கர சத்தமிட்டது. ஃபாக் சென்ட் பாட்டிலை எடுத்து புஷ் என்று 3 முறை சட்டையின் மீது அடித்து கொண்டான் சர்வேஷ். அதனை கண்டவள் கையில் இருந்த பாத்திரத்தை வேண்டுமென்றே கீழே போட்டு டம் என்ற சத்தத்தினை எழுப்பினாள். அந்த சத்தத்தினை கேட்டவன் சற்று திடுக்கிட முதலில் அமைதியாக இருந்தான். ஆனால் பாத்திரங்கள் அடுத்தடுத்து உருண்டு கீழே விழுந்தன. சில பாத்திரங்கள் கீழே விழுந்து ஹாலிற்கு வந்து உருண்டு கொண்டிருந்தன. அதனை கண்டு அருகில் படித்து கொண்டிருந்த குழந்தைகள் இருவரும் சற்று பயம் கொள்ள சர்வேஷ் கத்தினான். இப்போ எதுக்கு பாத்திரத்தை உடைக்கிற? நான் எதுக்கு உடைக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? கோபமடைந்த சர்வேஷ் வேகமாக கிச்சனிற்குள் வந்து நின்று, என்ன பேச்சு மரியாதை இல்லாமல் இருக்குது? குழந்தைங்க முன்னாடி மரியாதை இல்லாமல் பேசினா அடிச்சு பிடிவேன் பார்த்துக்க. ஆமாம், அடிப்ப. அது வரைக்கும் என் கை பூ பிரிச்சிட்டு இருக்குமா? விறுவிறுவென்று அவள் அருகில் சண்டைக்கு சென்றவன், என்னடி பண்ணுவ? திருப்பி அடிச்சிருவேன். சாவடிச்சிட வேண்டியவன? ஆஹா, கண்டிப்பாக நீ செய்வ. என்னை சாவடிச்சிட்டா தானே உன்னால் அந்த சிரிக்கி கூட போய் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. கௌரி, ஓ, உனக்கு என் பேர் கூட ஞாபகம் இருக்கா? கங்காங்கிற பேர் மட்டும்தான் ஞாபகம் இருக்குன்னு நினச்சேன். அது சரி, நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, 2 பிள்ளைங்க இருக்குது. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது. நீ ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம். அது ஞாபகம் இருந்தால் இப்படி இந்த சிரிக்கியை பார்க்க அயன் பண்ணி புது ட்ரெஸ் போட்டு சென்ட் போட்டுட்டு கிளம்புவியா? இப்போ எதுக்கடி அவளை தேவையில்லாமல் இழுக்கிற? நான் அவளை பார்க்க போகிறேன்னு சொன்னேனா? அவளை பார்க்க போகாமலாம் கண்ணாடி முன்னாடி நின்று இத்தனை அலப்புறம் உனக்கு? வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன். எது ஆஃபீஸ்க்கு? நீ 10 மணி ஆஃபீஸ்க்கு 7 மணிக்கு கிளம்புற. அவளை பார்த்து அவள் கூட சந்தோஷமாக இருந்துட்டு தானே போவ என்று கூற பலார் என்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான் சர்வேஷ். உடனே கன்னத்தை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் கௌரி. சி, உன் தப்பை மறைக்க என்னை அடிக்கிற. பொம்பளை அடிக்கிறது தான் உன் வீரமா? வெக்கங்கட்டவனே. இதுக்கு மேலே அவளை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினா கொன்னுற வேண்டியவன. கொல்லுடா கொல்லு. அப்போ தானே பெத்த பிள்ளைங்க 2 அனாதையாக நிற்கும். ஆனால் அதை பார்த்து நீயா வருத்தப்பட போகிற? உனக்கு அவள் கூட சந்தோஷமாக இருந்தால் போதும். அவள் சொல்லி கொடுத்துருப்பாள்ல, அவள் எப்படி புருஷனை விட்டுட்டு வந்தாளோ அது மாதிரி நீயும் பொண்டாட்டி விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு. சி, குழந்தைங்க முன்னாடி இப்போ பேசுகிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? நீ எல்லாம் படித்த பொண்ணா? ஓ, நான் பேசுறது உனக்கு தப்பாக தெரியுது. ஆனால் நீ செய்கிற காரியத்துக்கு உனக்கு வெக்கம் வரல. இல்லை படித்த பொண்ணான்னு வேற கேட்குற. இதெல்லாம் இந்த காலத்தில் கண்டுக்கிடாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் படித்ததுக்கு அர்த்தமா? அப்போ நானும் 4 பேர் கூட ஊர் சுற்றுறேன்டா.
நீ எப்படி கண்டுக்கிடாமல் ஒரு படித்தவனா நடந்துக்கிறேன்னு பார்க்குறேன். அசிங்கமாக பேசாத கௌரி, மறுபடியும் அடிச்சு விடுவேன். நான் பேசுகிறதே அசிங்கமாக இருக்குதுன்னா நீ செய்கிறது எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். சி, உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கவே முடியாதுடி. நீ பாட்டுக்கு கத்து, நான் கிளம்பி போகிறேன். போ, போக முன்னாடி எனக்கும் உன் பிள்ளைங்க 2க்கும் விஷத்தை வாங்கி வாயில் ஊற்றிட்டு போ. அதுக்கப்புறம் நீ முழுசாக அவள் கூட நிம்மதியாக இருப்ப. சர்வேஷ் தலையில் அடித்துக்கொண்டு வேகமாக கிச்சனை விட்டு வெளியே சென்றான். அதற்கு மேல் அங்கு நின்றால் நிச்சயம் அவளை மீண்டும் அடித்து விடுவான் என்பதை நன்கு அறிவான். அதனால் வேகமாக அங்கிருந்து கிளம்பி வெளியே சென்றான். அவர்கள் இருவரும் சண்டையிட்டுக் கொள்வதை ஹாலில் அமர்ந்து 8 வயது பிரவீனும் 5 வயது பிரவீனாவும் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இது பழகிவிட்டது. இருந்தாலும் இதை பார்க்கும் பொழுது அவர்கள் இருவரும் தனிமையை உணர்ந்தனர். வானம் எங்கும் உன்பிம்பம். அத்தியாயம் 2. விறுவிறுவென்று வீட்டிலிருந்து வெளியே வந்தான் சர்வேஷ். 2 வீடுகளை உடைய அடுக்குமாடி கட்டிடம் அது. அதில் மேல் பகுதியில் இருந்த வீட்டில் சர்வேஷ் குடியிருக்க, கீழ்ப்பகுதியில் அந்த வீட்டின் ஓனர் குடியிருந்தார். மாடிப்படிகளில் இருந்து கீழே இறங்கியவன் அங்கு கீழே செட்டில் நின்ற பைக்கை எடுக்கச் சென்றான். கௌரியின் மீதான கோபமும் தன்னுடைய இயலாமையும் அவனை மிகவும் வருத்தியது. வேகமாக சென்றவன் பைக்கின் மீது ஏறி அமர்ந்து செல்ஃப் ஸ்டார்ட் செய்ய வண்டி ஆனாகவில்லை. வண்டி ஆனாகவில்லை என்ற கோபத்தில் கிக்கரை அடித்தான். அப்பொழுதும் வண்டி ஆனாகவில்லை. தனக்குள்ளே புலம்பிக் கொண்டான். ச்சே, இந்த வண்டி வேற இப்படித்தான். இவளோட அப்பா வாங்கி கொடுத்த இதை பழைய இஎம்பி தலைக்கு தான் போடணும் என்று கூறியவன் பைக்கில் இருந்து இறங்கி பேருந்தை பிடிப்பதற்காக சாலையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். பைக்கின் சாவியை மாட்டாமல் ஆன் செய்ய முயன்றதை மறந்து நடக்க ஆரம்பித்தான். பைக்கின் சாவி இப்பொழுதும் அவனது வீட்டில் ஹாலில் இருந்த ஆணியில் தொங்கிக் கொண்டிருந்தது. சாலை நோக்கி விறுவிறுவென்று நடந்தான். பைக்கு வாங்கி கொடுத்துருக்கான் பாரு, பைக்கு, அந்த சொட்ட தலையன் மாங்காமடையன் என்று தனது மாமனாரை திட்டிக்கொண்டே சென்றான் சர்வேஷ். கையில் இருந்த பேக்கை இருக்க பிடித்தபடி கூட்டமாக தொங்கிக் கொண்டு வந்த பேருந்தில் ஏறினான். கடிகாரத்தை பார்த்தான். மணி 8 இருந்தது. அவனுக்கு இங்கே ஆஃபீஸ் போகவே லேட் ஆகுது. இதில் இவ வேற காலங்காத்தால் அங்கே ஏன் போகிற இங்கே ஏன் போகிறேன்னு கேட்டு வெறுப்பேற்றிட்டா. நான் எங்கே போனால் அவளுக்கு என்ன? எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். ச்சே, இந்த வாழ்க்கையில் ஏன் தான் கல்யாணம்னு ஒன்று பண்ணோமோ. என் வாழ்க்கையை கெடுக்க வந்தவா இவா என்று பேருந்தில் நின்றபடியே மனதிற்குள் மனைவியை நான்ஸ்டாப்பாக திட்டிக்கொண்டே வந்தவன் அவனது ஆஃபீஸ் இருக்கும் இடம் வந்ததும் கீழே இறங்கினான். உண்மையில் சர்வேஷ் இன்று வேறெங்கும் செல்வதாக முடிவு செய்யவில்லை. ஆனால் கௌரியின் சந்தேகமும் தவறில்லை. அவள் சந்தேகம் கொள்வதற்கு மிக பெரிய காரணமும் உண்டு. அதை சர்வேஷும் நன்றாக அறிவான். மனதில் ஒருமுறை சந்தேகம் என்ற விதை விழுந்துவிட்டால் அதை நிச்சயம் யாராலும் எளிதில் வேரோடு புடுங்கி எடுக்க இயலாது. ஆனால் அது உண்மையில் வெறும் கௌரியின் சந்தேகம்தானா, இல்லை அதில் உண்மையும் இருக்கிறதா என்பதை சர்வேஷாலும் அறிய முடியவில்லை. ஏனென்றால் கங்கா அவன் வாழ்வில் மிகவும் இன்றியமையாதவள், முக்கியமானவள். உண்மைதான், இன்றும் அவன் தனது முன்னாள் காதலியை அடிக்கடி பார்க்க செல்கிறான் என்பது. ஆனால் தனியார் கம்பெனியில் மேனேஜராக இருக்கும் அவன் இன்று அவனது கம்பெனிக்காக புதிய ஆட்களை வேலைக்கு சேர்ப்பதற்காக இன்டர்வியூ எடுத்தாக வேண்டும். அதற்காகவே வேகமாக கிளம்பினான். பேருந்தில் இருந்து கீழே இறங்கியவன் ஏதேதோ எண்ணங்களுடன் அலுவலகத்தை நோக்கி செல்ல, அங்கு அலுவலகத்தின் வாசலில் இருந்த பெஞ்சில் பல இளைஞர்கள் அழகாக மிடுக்காக உடை அணிந்து கொண்டு கையில் ஃபைலை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தனர். சர்வேஷ் உள்ளே நுழைந்ததும் அவன் அருகே வேகமாக வந்த பியூன், குட் மார்னிங் சார் என்றான். பதிலுக்கு சர்வேஷும் குட் மார்னிங் என்று கூறி உள்ளே செல்ல, அவன் உள்ளே செல்லும் வரை அங்கிருந்த இளைஞர்கள் எழுந்து நின்றனர். அலுவலகத்தின் உள்ளே இருந்த தனது அறைக்குள் சென்று அமர்ந்தான் சர்வேஷ். உள்ளே இருந்து வெளியே அமர்ந்திருக்கும் இளைஞர்களை பார்த்தான். அவர்களை பார்க்கும் பொழுது அவனுக்கு மனதில் பழைய ஞாபகங்கள் வந்து சென்றது. இதேபோல்தான் ஒரு இன்டர்வியூவில் முதல் முறையாக கங்காவை பார்த்தான். அந்த நாளை இன்று வரை அவனால் மறக்க இயலவில்லை. இன்றும் அவனது கண்களுக்குள்ளேயே இருந்தாள் கங்கா. சரியாக 10 வருடங்களுக்கு முன்பு.
மந்த்ராஸ் என்ற கம்பெனியின் வாசலில் இதேபோல் பலர் இன்டர்வியூக்காக அழகாக நேர்த்தியாக உடை அணிந்து கொண்டு வரிசையாக அமர்ந்திருந்தனர். அதில் ஒரு புறம் ஆண்களும் மற்றொரு புறம் பெண்களும் அமர்ந்திருந்தனர். ஆண்கள் அமர்ந்திருந்த வரிசையில் 3ஆவதாக அமர்ந்திருந்தான் சர்வேஷ். அவனது பெயரை அழைப்பதற்காக காத்திருந்தான். அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்தாள் கங்கா. அங்கிருந்த அனைவரும் மிகவும் நேர்த்தியாக உடை அணிந்திருக்க, சற்று மங்கி போன கலரில் பார்க்க சற்று பழைய உடை என்று தெரிந்து கொள்ளும் அளவிற்கான ஒரு உடையில் கையில் சாதாரண ஒரு 10 ரூபாய் ஃபைலுடன் மிகவும் சாதாரண பெண்ணாக உள்ளே நுழைந்தாள் கங்கா. அவளை பார்த்தவுடனே அவள் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பதை அறிந்து கொள்ளலாம் என்பதை போன்று இருந்தது அவளது உடை. அனைவரின் பார்வையும் ஒரு நொடி அவள் மீது விழ சர்வேஷும் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அப்பொழுது அவனது அருகில் அமர்ந்திருந்த சில வாலிபர்கள் அவளை பார்த்து தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். பாத்தியா மச்சான் ட்ரெஸ்ஸை? என்னடா அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு இப்படி பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கா? இதெல்லாம் ஒரு ட்ரிக்குடா. அங்கே பாரு, அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் எப்படி டிசைனாக ஹேர் ஸ்டைல் பண்ணி கலராக ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணை பாரு இப்படி வந்திருக்கு. ஏன்னு நினைக்கிற? இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு இறக்கம் வர மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஈஸியாக வேலையை வாங்கிடுவாளுங்க. அதுவும் சரிதான் மச்சான். இப்படி நம்மளை மாதிரி கழுத்தில் செயின் கையில் மோதிரம் போட்டு வந்தால் எவன்டா வேலை கொடுப்பான்? அந்த பொண்ணு மாதிரி வந்தாதாண்டா வேலை கிடைக்கும் என்று பேசிக்கொண்டிருந்தனர். உடனே அங்கிருந்த சில இளைஞர்கள் தங்களது கழுத்தில் இருந்த செயினையும் கையில் இருந்த மோதிரத்தையும் கழற்றி உள்ளே வைத்தனர். அதை பார்த்தாள் கங்கா. ஆனால் அவள் எதுவும் நினைக்கவில்லை. அவளை பார்த்துதான் இதை செய்கின்றன என்பதை அவள் புரிந்து கொள்ளவில்லை. அங்கிருந்த பெண்களுக்கு இடையில் இருந்த ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த 2 பெண்கள் அவளது உடையை கண்டு அவளை விட்டு சற்று தள்ளி அமர்ந்தனர். அதையும் கவனித்து கொண்டே இருந்தான் சர்வேஷ். அவனது கவனத்தை சிதறடித்தது ஒரு குரல். அந்த குரல் ரிசப்ஷனில் இருந்து வந்தது. மிஸ்டர் சர்வேஷ், உள்ளே போங்க என்று கூற கையில் இருந்த ஃபைல்களை எடுத்துக்கொண்டு இன்டர்வியூக்காக மேனேஜரின் அறைக்குள் சென்றான் சர்வேஷ். அத்தியாயம் 3. இன்டர்வியூக்காக உள்ளே சென்றான் சர்வேஷ். உள்ளே 4 அமர்ந்திருந்தனர். சர்வேஷ் உள்ளே சென்று அனைவருக்கும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு நிற்க, அந்த 4 ஒருவர் ப்ளீஸ் சிட் டவுன் என்றார். தேங்க்யூ சார் என்று கூறி இருக்கையில் அமர்ந்தான் சர்வேஷ். மிஸ்டர் சர்வேஷ், இந்த வேலைக்கு 30 பேர் இன்டர்வியூக்காக வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் ஒருவர். தெரியும் சார். அதில் உங்கள் மார்க்கு தான் நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். மிஸ்டர் சர்வேஷ், இந்த இன்டர்வியூ 3 சுற்றாக நடக்கும். முதல் சுற்றில் உங்களுக்கு சப்ஜெக்டில் இருந்து கேள்வி கேட்போம். அடுத்து குரூப் டிஸ்கஷன். அடுத்தது உங்கள் ஜென்ரல் டீட்டெயில்ஸு. அவ்வளவுதான். இன்டர்வியூ நினச்சி பயமாக இருக்கா? இல்லை சார். அப்போது கேள்விக்கு போகலாமா? எஸ் சார். ஜாவா நமக்கு எப்படி யூஸ் ஆகுது என்று கேட்டார் அவர். சர்வேஷ் அதற்கு சரியான பதிலை கூறினான். அதேபோல் பல கேள்விகள் கேட்டனர் அவர்கள் 4. அவை அனைத்திற்கும் மிகச் சரியாக பதில் கூறினான் சர்வேஷ். வாவ், வெரி குட் சர்வேஷ். ஓகே, நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க என்று கூற சர்வேஷ் வெளியே சென்று அமர்ந்தான். அடுத்தடுத்து பலர் இன்டர்வியூ அறைக்குள் சென்றனர். அதில் செலக்ட் ஆனவர்களை வெளியே காத்திருக்க சொல்ல, செலக்ட் ஆகாதவர்களை வீட்டிற்கு உடனே அனுப்பிவிட்டனர். 30 பேர் உள்ளே சென்று திரும்ப 2வது சுற்றிற்கு 10 பேரே இருந்தனர். அதில் சர்வேஷும் ஒருவன், கங்காவும் ஒருத்தி. வந்திருந்த பெண்களிலேயே கங்கா மட்டும்தான் முதல் சுற்றில் தேர்ச்சி பெற்றிருந்தாள். அடுத்ததாக குரூப் டிஸ்கஷன் சுற்றிற்கு உள்ளே அழைத்தனர். முதல் சுற்றில் செலக்ட் ஆன 10 பேரும் உள்ளே செல்ல 2வது சுற்று ஆரம்பமானது. அவர்கள் கொடுத்த தலைப்பில் ஒவ்வொருவராக எழுந்து நின்று பேச, அதில் சர்வேஷும் கங்காவும் மிக தெளிவாகவே பேசினர். அந்த சுற்றில் ஒருவருக்கொருவர் பார்வையால் அறிமுகமாக இருவரின் மனதில் மற்றவரை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயம் பிறந்தது. 2வது சுற்றில் 5 பேர் மட்டுமே செலக்டாக
மூன்றாவது சுற்று ஆரம்பமானது. அது அந்த குரூப் டிஸ்கஷன் அறையில் அனைவரின் முன்பாகவே ஆரம்பமானது. அங்கு இன்டர்வியூ எடுக்க வந்திருந்த 4 ஒருவர், சார், இந்த 5 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் நமக்கு 2 பேர் மட்டும்தான் வேணும், இப்போ என்ன பண்ணுறது என்று மற்றொருவரிடம் கேட்டார். சார், நமக்கு தேவை நம்ம கம்பெனிலேயே இருக்கிற ஒருத்தன், அவ்வளவுதான். இங்கேருந்து 10 நாளில் வெளியே போகிறவனை வச்சு நாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. அங்கே பாருங்கள், அந்த பொண்ணை எப்படியெல்லாம் நம்புறது? அவன் நாளைக்கு கல்யாணம் ஆகிட்டா கம்பெனியை விட்டுட்டு போயிடுவா. அதனால் யார் இங்கேயே இருப்பாங்களோ அவங்க தான் நமக்கு தேவை என்று கூற அதனை மற்ற 3 ஆமோதித்தனர். முதலில் அவர்கள் சர்வேஷை அழைக்க சர்வேஷ் உள்ளே சென்றான். மிஸ்டர் சர்வேஷ், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். சார், நாங்கள் 3 பேர். நான், அம்மா, தம்பி. அப்பா இல்லை. தம்பி எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கான். அப்பா இறந்துட்டாங்கன்னா அம்மா வேலைக்கு போகிறாங்களா? இல்லை சார், நானும் என் தம்பியும் தான் படித்து முடிச்சுட்டு வந்து வேலைக்கு போவோம். அம்மாவுக்கு அப்பாவோட பென்ஷன் பணம் வரும், அதை வச்சு தான் நாங்கள் ஃபீஸ் கட்டுறோம். இதுதான் உங்கள் முதல் இன்டர்வியூவா? அப்படி இல்லை சார், இதுக்கு முன்னாடி 4 இன்டர்வியூ போயிருக்கேன், எனக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? தெரியலை சார். சரி, உங்களுக்கு இந்த வேலை எவ்வளோ முக்கியம்? இந்த வேலை கிடைச்சா என்ன செய்வீங்க? சார், இந்த வேலை கிடைச்சா என் தம்பியை நானே படிக்க வைப்பேன். அவனை இனி வேலைக்கு போக விட மாட்டேன். பாவம், படிக்கிற வயசில் அவன் வேலைக்கு போயிட்டே படிக்கிறான். அது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது சார். ஓகே மிஸ்டர் சர்வேஷ், நீங்கள் வெயிட் பண்ணுங்க என்று கூற சர்வேஷ் அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து காத்திருந்தான். அடுத்ததாக அவர்கள் கங்காவை அழைத்தனர். கங்கா உள்ளே சென்றாள். வாங்க மிஸ் கங்கா, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்க என்று கேட்க கங்கா பேசுவதற்கு தயங்கினாள். சொல்லுங்க கங்கா, உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? சார், அம்மா பக்கத்து வீட்டில் பாத்திரம் விளக்க போவாங்க. எனக்கு ஒரு அண்ணன் வேலை தேடிட்டு இருக்கான். உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க? சார், அப்பா டாக்டர், தனியாக கிளினிக் வச்சுருக்காங்க. ஓ, டாக்டர் பொண்ணா நீங்கள்? ஆனால் பார்க்க ரொம்ப எளிமையாக இருக்கீங்க. சார், அது அப்பா வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எங்கள் கூட இல்லை சார். ஓ, ஓகே, சரி. இந்த வேலை உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்? சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களால இப்போ வேலைக்கு போக முடியலை. என் அண்ணன் ஒரு மாற்றுத்திறனாளி, அவனுக்கும் வேலை கிடைக்கல. அதனால் இந்த வேலை எனக்கும் என் குடும்பத்துக்கும் ரொம்ப முக்கியம். இந்த வேலை கிடைச்சா நாங்கள் ரொம்ப கௌரவமாக வாழ முடியும் சார். அவள் இவ்வாறு கூறியவுடன் அங்கிருந்த அனைவரும் அவளை திரும்பி பார்த்தனர். அதில் சர்வேஷும் ஒருவன். அவன் கண்களுக்கு அவளை பார்க்க சற்று பரிதாபமாக தெரிந்தது. ஏற்கனவே தந்தை இல்லாத வாழ்க்கை எத்தனை சிரமமாக இருக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவன் அவன். இதில் தந்தை இருந்தும் இல்லாமல் இருப்பது அதைவிட கஷ்டமான நிலை என்பதை அவனால் எளிதில் புரிந்து கொள்ள முடிந்தது. அதிலும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை என்பது மிகவும் கடினம். அவனது பார்வையில் அவள் இன்று வித்தியாசமான பெண்ணாக தென்பட்டாள். ஓகே மிஸ் கங்கா, நீங்கள் வெயிட் பண்ணுங்க என்று உள்ளே இருந்தவர் கூறி அனுப்ப அவள் அங்கிருந்த இருக்கையில் சென்று அமர்ந்தாள். சர்வேஷிற்கு அவளிடம் பேச வேண்டும் போல் தோன்றியது. அவனது நிலையும் அவளது நிலையும் ஒன்று போலவே தோன்றியது அவனுக்கு. அதனால் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 4. அங்கு மீதம் இருந்தவர்களையும் இன்டர்வியூ எடுத்துவிட்டு இன்டர்வியூ எடுக்க வந்தவர்கள் அவர்களிடம், ஓகே, இன்டர்வியூவில் கடைசி ரவுண்டு முடிஞ்சது. இதில் நாங்கள் 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது சர்வேஷ், கங்கா மற்றும் அகிலன். இவங்க மட்டும் வெயிட் பண்ணுங்க. எங்களுக்கு 2 பேர் தான் வேணும். நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். இப்போ 3 பேரும் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு வாங்க, மற்றவங்க கிளம்பலாம் என்று கூறினர். மற்றவர்கள் அங்கிருந்து கிளம்பினர். அந்த இடத்தில் சர்வேஷ், அகிலன் மற்றும் கங்கா மூவரும் நிற்க அகிலன் சர்வேஷுடன் வந்தான். ஹாய் சர்வேஷ், நம்ம சாப்பிட போகலாமா? போகலாம் என்றவனின் பார்வை கங்காவை திரும்பி பார்த்தது. அவன் அவளை பார்ப்பதை பார்த்துவிட்டு திரும்பி கொண்டாள். வாங்க சர்வேஷ், போகலாம், பக்கத்தில் ஹோட்டல் இருக்கு என்றான் அகிலன். போகலாம் என்றவன் அவனோடு சென்றான். ஆனால் அவனது எண்ணம் கங்கா சாப்பிட வருகிறாளா என்றே பார்த்து கொண்டிருந்தது. வெளியே சென்ற இருவரும் அங்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலின் உள்ளே சென்று அமர்ந்தனர்.
அந்த இடத்தில் அந்த ஒரு ஹோட்டல் தான் இருந்தது. கங்கா உணவருந்த வந்தால் நிச்சயம் அங்குதான் வந்தாக வேண்டும். ஆனால் அவள் வரவில்லை. அகிலன் சர்வேஷிடம் கேட்டான், ஆர்டர் பண்ணுவோமா சார்? ஏனோ சர்வேஷின் மனம் அங்கு லகிக்கவில்லை. அவனது மனம் கங்கா ஏன் வரவில்லை என்றே தேடியது. அகிலன் மீண்டும் அழைத்தான், சர்வேஷ். கண்டிப்பாக நம்ம 2 பேர் தான் செலக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம தானே ஜென்ஸ், லேடிஸு ரொம்ப எடுக்க மாட்டாங்க. வேறு வழியே இல்லைன்னா தான் எடுப்பாங்க. அதனால நாம தான் செலக்ட் ஆகும். அதுக்கு முன்னாடியே நாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம் என்று அகிலன் கூற சர்வேஷ் புன்னகைத்தான். சரி, ஆர்டர் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் அகிலன், நான் இப்போ வந்துடுறேன் என்றவன் எழுந்து மீண்டும் இன்டர்வியூ ஹாலிற்கு சென்றான். அங்கு யாரும் இல்லாத அந்த இடத்தில் கங்கா மட்டும் தனியாக அமர்ந்திருந்தாள். அவள் அருகே சென்றான். திடீரென்று தன் அருகே வருபவனை கண்டு திகைத்து போனாள் கங்கா. ஹாய் என்றான். உள்ளுக்குள் சற்று தயக்கம் இருந்தாலும் தான் செய்வது ஒன்றும் தவறில்லையே என்ற எண்ணத்தில் அவளிடம் பேசத் தொடங்கினான். அவன் ஹாய் என்று கூறியதும் அவளும் சற்று தயங்கி ஹாய் என்றாள். சாப்பிட வரீங்களா? இல்லை எனக்கு பசிக்கல சார். வாங்க, மணி 4 ஆகுது. இப்போ வர சாப்பிடாமல் இருந்தா ஹெல்த் என்ன ஆகும்? வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். இல்லை, நான் வரல, நீங்கள் சாப்பிடுங்க. ஏன் எங்கள் கூட சாப்பிட வரமாட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. அப்போ வாங்க. மீண்டும் மீண்டும் அவன் அழைக்க உண்மையை கூறினாள் கங்கா. இல்லை, நான் காசு எதுவும் கொண்டு வரல, நீங்கள் போய் சாப்பிடுங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். அதன் பிறகுதான் அவனுக்கு புரிந்தது அவள் ஏன் சாப்பிட வரவில்லை என்பது. சரி வாங்க, நான் வாங்கி தரேன். ஐயோ வேண்டாம் சார், ப்ளீஸ் வேண்டாம். என்னடா, யாரோ ஒருத்தர் நமக்கு தானாக வந்து வாங்கி தரானேன்னு பார்க்குறீங்களா? அது எனக்கு உங்கள் பிரச்சனை புரியும். நானும் அப்பா இல்லாமல் வளர்ந்தவன் தான். என் அப்பா சின்ன வயசுலையே இறந்து போயிட்டாங்க. அதனால எனக்கு உங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் புரியும். அதனால் வாங்க, நான் வாங்கி தரேன். இல்லை இருக்கட்டும் சார், பரவாயில்லை. கங்கா தயங்கினாள். இதை நான் சும்மா சரி நினைக்க வேண்டாம், கடனாக நினச்சிக்கோங்க, வாங்க என்றான். அதன் பிறகு கங்கா அங்கிருந்து எழுந்து அவனோடு சென்றாள். அவர்கள் எதிரில் வர சாப்பிட்டு முடித்துவிட்டு அகிலன் அவர்களின் முன் வந்தான். என்ன பாஸ், சாப்பிட போகிறீங்களா என்று கேட்க அந்த கேள்வியில் ஒரு கேலி இருந்தது. ஆனால் அவனது கேலி பேச்சை சர்வேஷ் மதிக்கவில்லை. என்று மட்டும் கூறிவிட்டு அங்கிருந்து விறுவிறுவென்று சென்று விட்டான். அவனோடு சென்றாள் கங்கா. இருவரும் அந்த ஹோட்டலின் ஒரு டேபிளில் அமர்ந்தனர். வெயிட்டர் வந்து கேட்க 2 சாப்பாடு என்று ஆர்டர் செய்தான் சர்வேஷ். சாப்பாடும் பரிமாறப்பட்டது. தேங்க்ஸ் என்றாள் கங்கா. பரவாயில்லை கங்கா என்று சற்று உரிமையாகவே அவளது பெயரை உச்சரித்தான். கங்கா அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தாள். இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப முக்கியமா கங்கா? ஆமாம் சார், எனக்கு வேறு வழி இல்லை. இந்த வேலை கிடைச்சாதான் எங்களால் கொஞ்சம் நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் கிடைக்குமான்னு தெரியலை. ஏன் அப்படி? ஏன்னா பெரும்பாலும் ஜென்ஸ்க்கு தான் கொடுப்பாங்களாம், லேடிஸ்க்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. நீங்கள் இன்டர்வியூ நல்லா தானே பண்ணீங்க? நல்லா தான் சார் பண்ணேன். ஆனாலும் 2 பேர் ஜென்ஸ் இருக்கீங்களே. சரி, நான் இங்கேருந்து விலகிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குமா? கங்கா அதிர்ச்சி அடைந்தாள். நீங்கள் எதுக்கு விலக போகிறீங்க? ஏன்னா இந்த வேலை என்னை விட உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனால் அதுக்காக எதுக்கு சார் விலகணும் நீங்கள்? ஒருவேளை நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு, ஆனால் நான் விலகிக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு, ஆனால் நான் நிஜமாகவே விலகிக்கிறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சார், நாம் அங்கே போய் நிற்போம், அவங்க செலக்ட் பண்ணுறவங்கள செலக்ட் பண்ணட்டும். கங்கா, நான் விலகினா தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும். வேண்டாம் ப்ளீஸ், அதெல்லாம் தேவையில்லை. கடவுள் எனக்குன்னு எழுதியிருந்தா கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். சரி சாப்பிடுங்க. இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். சரி சார், வாங்க, டைம் ஆயிடுச்சு, நம்ம உள்ளே போகலாம். கங்கா அழைக்க, நீங்கள் முன்னாடி போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சொன்னான் சர்வேஷ். சரி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க என்று கூறி சென்றாள் கங்கா. அவள் உள்ளே செல்ல இன்டர்வியூக்காக அழைத்தனர். அகிலனும் கங்காவும் உள்ளே சென்றனர். அதுவரை சர்வேஷ் வரவில்லை. கங்காவின் கண்கள் அவனை தேடின. அங்கிருந்தவர் கேட்டார், சர்வேஷ் விலகிட்டாரு,
நீங்கள் 2 பேரும் செலக்ட் ஆயிட்டீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கூற கங்கா மீண்டும் மீண்டும் அவனை தேடினாள். அத்தியாயம் 5. கங்காவின் கண்கள் சர்வேஷை தேடிக்கொண்டே இருந்தன. ஆனால் அங்கு அவன் வரவில்லை. ஒரு நாள் பார்த்த ஒருவளுக்காக தனக்கு கிடைக்கக்கூடிய வேலையை விட்டு சென்று விட்டானா இவன்? இவன் என்ன அத்தனை முட்டாளா, இல்லை நல்லவனா என்று யோசித்து கொண்டே வீடு சென்றாள் கங்கா. சரி, இனி அவனை பற்றி நினைக்க வேண்டாம். ஆனால் அவனிடம் ஒரு நன்றி கூட சொல்லவில்லையே. நமக்கு இந்த வேலை முக்கியம்தான். அதற்காக அவன் விட்டு கொடுத்து தான் இது கிடைக்க வேண்டுமா? இருந்தாலும் பாவம் அவன். அவனுக்கும் இந்த வேலை முக்கியம்தானே. அவன் குடும்ப சூழ்நிலையும் கடின நிலையில்தானே இருக்கிறது என்றெல்லாம் யோசித்து கொண்டே சென்றாள். அவனை பற்றி நினைக்க வேண்டாம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டே சென்றாள். ஆனாலும் அவனை பற்றி அவளால் நினைக்காமல் இருக்க இயலவில்லை. வீட்டிற்கு செல்ல அங்கு வாசலில் அமர்ந்திருந்தான் அவளது அண்ணன் சுந்தரன். சட்டென கங்காவின் பார்வை அவனது கால்களை நோக்கியது. அந்த கால்கள் சற்று வளைந்த நிலையில் இருக்க அது எண்ணெய் பசை இல்லாமல் காய்ந்து போய் இருந்தது. அண்ணா, நீ இன்னைக்கு மருந்து போடலையா? போட்டேம்மா. பொய் சொல்லாதண்ணா, அதான் உன் காலை பார்த்தாலே தெரியுதே போடலைன்னு. இப்போ வேலைக்கு மருந்து போட்டு மட்டும் என்ன ஆக போகுது? என் கால் குணமாயிடுமா என்ன? மருந்து செலவு தான் வரும். நீ உள்ளே போ. மருந்து செலவுக்கெல்லாம் இனிமேல் பயப்படாதண்ணா, எனக்கு இன்னைக்கு வேலை கிடச்சிருச்சு. சுந்தரனின் முகத்தில் ஏகப்பட்ட மகிழ்ச்சி. நல்லதுமா, இனி அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். என்னால் தான் எதுவும் பண்ண முடியலை என்று சட்டென தலையை தொங்க போட்டு கொண்டவனின் அருகில் அமர்ந்தாள் கங்கா. அண்ணா, வருத்தப்படாத. கண்டிப்பாக உன் படிப்புக்கு ஏற்ற வேலை ஒன்று கிடைக்கும். ஆனால் ப்ளீஸ் இனி ஒழுங்காக மருந்து போடு என்று கூற சரி என்று தலையசைத்தான் சுந்தரன். அவனிடம் பேசிவிட்டு கங்கா வீட்டின் உள்ளே சென்றாள். மிகவும் சிறிய வீடுதான், வாடகை வீடுதான். வீட்டின் மேலே அஸ்பெஸ்டாஸ் போடப்பட்டிருந்தது. அந்த அஸ்பெஸ்டாஸ் ஷீட் வீட்டின் உள்ளே வெப்பத்தை உண்டாக்க வேறு வழியின்றி கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு தனக்குத்தானே விசிறிக்கொண்டிருந்தார் கங்காவின் அம்மா சகுந்தலா. உள்ளே நுழைந்த கங்கா அம்மாவின் செய்கையை பார்த்து, அம்மா, இனி 1 மாதம்தான். அடுத்த மாதம் இந்த ஃபேனை சரி பண்ணிடுவோம். என்னடி சொல்கிற? அம்மா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு என்றாள் கங்கா. சந்தோஷண்டா, இரு என்றவர் விறுவிறுவென்று கிச்சனிற்குள் சென்று கை நிறைய சீனி எடுத்து வந்தார். அதனை அவளது வாயில் போட, இன்னைக்கு தான் நமக்கு வீட்டுக்கு வெளிச்சமே வந்திருக்கு. இனி காற்று வந்துருமா? போதும் வேலை கிடச்சதும் தாந்துன்னு செலவு பண்ண திட்டம் போடாத. அதை வச்சு தான் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும், புரியுதா? அதெல்லாம் பார்த்துக்கலாமா. நான் 4 வருஷம் வேலைக்கு போனால் போதும். நம்ம வீடு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும். இது உங்க பாரு, கவர் லெட்டர் என்று வேலை கிடைத்த அந்த லெட்டரை சகுந்தலாவிடம் நீட்ட சகுந்தலா அதனை வாங்கி பார்த்துவிட்டு சாமி செல்ஃபில் வைத்தாள். அம்மா, ஆனால் அங்கே ஒரு பையன் இருந்தாம்மா. அவன்தான் இந்த வேலையை அவனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதனால தான் எனக்கு இந்த வேலை ஈஸியாக கிடச்சிது. பையனா? யார் அந்த பையன்? தெரியலம்மா. அவனும் குடும்ப கஷ்டத்தில் தான் இருக்கிறவன். ஆனால் நம்மளை பற்றி தெரிஞ்சதும் உடனே போயிட்டான். இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா? ஆன பிள்ளை எதுக்கும் ஜாக்கிரதையாக இரு. ஒருவேளை நாளைக்கு வந்து உங்ககிட்ட என்னால் தான் உனக்கு வேலை கிடச்சிது, அதனால் எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? சேச்சே, இல்லைம்மா, அப்படிப்பட்டவன் இல்லைம்மா. அவன் ஒரு வேளை வந்துட்டானா? அப்படியெல்லாம் வரமாட்டான். சரி இருக்கட்டும். அவனுக்கும் குடும்ப கஷ்டம் இருக்குன்னு சொல்கிற. கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அடுத்தவங்களோட கஷ்டம் புரியும். இருந்தாலும் கலிகாலம், அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. யாரையும் நம்ப முடியலை. அடப்போம்மா, உனக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம்தான். அப்படியெல்லாம் வரமாட்டான் என்றவள் உள்ளே சென்று உடைமாற்றத் தொடங்கினாள். அவன் வரமாட்டான் என்று வாய் வார்த்தையில் கூறினாலே தவிர அவளது மனம் அவன் நாளை வரவேண்டும் என்றுதான் விரும்பியது. அவனை மீண்டும் ஒருமுறை பார்த்து நன்றியாவது கூற வேண்டும் என்று தோன்றியது அவளுக்கு. ஆனால் நன்றியை மீறியும் அவனது சுபாவம் அவளை ஈர்க்கத்தான் செய்தது. அவனை நினைத்து கொண்டே கண்ணாடியின் முன் நின்று தலைவாரி பூ வைத்து கொண்டாள். அதே நேரம் சர்வேஷ் அவனது வீட்டிற்கு செல்ல அவனது மனம் சற்று சலனத்தில் இருந்தது.
தான் செய்தது சரியா தவறா என்ற கேள்வி அவனுக்குள் இருக்க, அதைவிட அம்மாவிற்கு என்ன பதில் கூறப்போகிறோம் என்ற கேள்வியும் அவனது மனதிற்குள் எழுந்தது. எத்தனை பிரச்சனைகள் வீட்டிற்குள். வாடகை சரியாக நம்மால் கெட்ட இயலவில்லை. சொந்த வீடும் அடுத்தவர் கையில் இருக்கிறது. அப்பாவும் இல்லை. தம்பியும் படித்து கொண்டிருக்கிறான். மாத செலவிற்கே அப்பாவின் பென்ஷன் சரியாகி விடுகிறது. இதில் தம்பிக்கு ஃபீஸ் வேறு கட்ட வேண்டும். ஏற்கனவே வாங்கிய கடனும் பாக்கி இருக்கிறது. இந்நிலையில் கையில் கிடைத்த வேலையை ஒரு பெண்ணிற்காக விட்டு கொடுத்து வந்து விட்டோமே என்ற எண்ணம் அவனை போட்டு வாட்டியது. ஆனாலும் அந்த பெண்ணும் பாவம் அல்லவா? நமக்காவது பென்ஷன் பணம் வருகிறது, சொந்தக்காரர்கள் உடன் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணின் நிலை இதைவிட மோசமாக அல்லவா இருக்கிறது? பாவம் அவள். இந்த வேலை அவளுக்கு சற்று நிம்மதியை தரட்டும். நமக்கென்ன, சீக்கிரம் அடுத்த வேலையை தேடிக்கொள்வோம். ஆனால் அம்மாவிடம் என்ன பதில் கூறுவது? இத்தனை நாள் வேலை கிடைக்கவில்லை என்று பதிலை கூறியவன் தான் அவன். ஆனால் அப்பொழுதெல்லாம் அவனுக்கு உண்மையிலேயே வேலை கிடைக்கவில்லை. ஆனால் இன்று அவன் முதலாக வேலை கிடைக்கவில்லை என்று பொய் கூறப் போகிறான். அதுவும் ஒரு பெண்ணிற்காக, அதிலும் யாரென்றே தெரியாத ஒரு பெண்ணிற்காக. மனதில் ஏதோ ஒரு தயக்கத்துடனே வீட்டிற்கு சென்றான். அத்தியாயம் 6. மனதில் தயக்கத்துடனே வீட்டிற்குள் நுழைந்தான் சர்வேஷ். அவனது தாய் கோதாவரி வீட்டு வாசலில் அமர்ந்து ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமையை பிடித்து கொண்டிருந்தாள். அம்மா என்று அழைத்தான் சர்வேஷ். வாடா, நல்ல வேலை சீக்கிரம் வந்த. முழுசாக வேலையை முடிச்சிட்டேன். நாம் போய் இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அப்போ தான் 1 மாதத்துக்கு கோதுமை மாவு வரும் நமக்கு. சரிம்மா என்றவன் உள்ளே சென்று உடைமாற்ற கிளம்பினான். இருவரும் அருகில் இருக்கும் ரைஸ் மில்லிற்கு நடந்தே சென்றனர். அதுவரை கோதாவரி அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. அவள் எதுவும் கேட்கவில்லை என்பதே அவனிற்கு விசித்திரமாக இருந்தது. இருவரும் ரைஸ் மில்லிற்கு செல்ல, ரைஸ் மில்லில் இருந்த கடைக்காரர் அந்த கோதுமையை வாளியை வாங்கி மிஷினில் போட்டார். மிஷின் கடகடவென சத்தமிட்டு கொண்டே ஓட, சர்வேஷின் பார்வை கோதாவரியிடமே இருந்தது. ஆனால் அவள் எதுவும் கேட்கவில்லை. கடைக்காரர் கோதுமையை அரைத்து மாவாக்கி அதே வாளியில் கொட்ட, அதனை கையில் வாங்கி கொண்டு இருவரும் வீட்டிற்கு நடந்து வந்தனர். இதற்கு மேல் பொறுமை தாங்காமல் அவனாகவே கேட்டான். மா, என்ன எதுவுமே கேட்கல? என்னடா கேட்க சொல்கிற? உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியாதா எனக்கு? உங்கள் அப்பா உயிரோடு இல்லைங்கிறதுனால எல்லா பொறுப்பையும் உன் தலைமையில் தள்ள முடியுமா? இருந்தாலும் இப்போ இருக்கிற நிலைமையில் உன்னை தான் எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது. விடு தம்பி, அடுத்த வேலை கிடைக்கும் என்றவர் வாசல் பூட்டை திறந்து வீட்டின் உள்ளே சென்றார். அந்த தட்டை எடுறா, கோதுமை மாவு சூடாக இருக்குது, ஆற வைப்போம் என்று கூற சர்வேஷும் எடுத்து கொடுத்தான். அதில் மாவை கொட்டி ஆற வைத்தார் கோதாவரி. தாயிடம் பொய் கூறியது அவனுக்கு சங்கடமாக இருந்தாலும் அடுத்த வேலையை நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்று மனதில் உறுதியாக இருந்தான் சர்வேஷ். மறுநாள் காலை கங்கா முதல் முறையாக வேலைக்கு செல்ல, அவளது விழிகள் இரண்டும் வழியெங்கும் அவனை தேடின. ஆனால் அவன் எங்கும் தென்படவில்லை. அனைத்து இடங்களிலும் தேடினாள். வேலை பார்க்கும் சமயத்திலும் அடிக்கடி வாசலை பார்த்தாள். ஆனால் அங்கு வாசலில் யாரும் வந்து நிற்கவில்லை. நேற்றைய தினம் அவனுடன் சென்ற அந்த உணவகத்திற்கும் சென்று பார்த்தாள். அங்கும் அவன் இல்லை. அன்றைய தினம் முழுவதும் அவனை தேடியவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அன்றைய தினம் மட்டுமல்ல, பல நாட்கள் அவ்வாறு அவனை தேடினாள் கங்கா. ஆனால் அவன் அவளது கண்களுக்கு எங்கும் என்றும் தென்படவில்லை. என்றோ ஒரு நாள் பார்த்தோம். அவனால் இன்று நாம் நன்றாக இருக்கிறோம். ஆனால் அவனுக்கு ஒரு நன்றி கூறும் வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கவில்லையே என்று அடிக்கடி நினைத்திருக்கிறாள். அவனுக்கு மனதிற்குள் பல முறை நன்றி தெரிவித்திருக்கிறாள். அவனால் அவளுக்கு கிடைத்த வேலை அவளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சென்றது. ஒரு நாள் மேலதிகாரி அவளை அழைக்க அவரது கேபினிற்குள் சென்றாள் கங்கா. மிஸ் கங்கா, சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி உங்களுக்கு சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரப்போகுது. நீங்கள் போக ரெடியாக இருக்கீங்களா? பயப்படாதீங்க கங்கா, இங்கே இப்படி எல்லா வேலையும் நடக்குதோ அங்கேயும் அப்படித்தான் நடக்கும். ஆனால் நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்கும். அது உங்கள் குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும்ல, யோசிச்சுக்கோங்க. ஓகே சார், நான் சென்னை போகிறேன்.
அவளது குடும்பத்திற்கு அந்த தொகை தேவைப்படுகிறது என்பதை நன்றாக அறிவாள். அதனால் உடனே சரி என்றாள். வேலைக்கு சேர்ந்த 3 மாதங்களில் அவள் குடும்பத்தை பிரிந்து சென்னை செல்ல நேரிட்டது. ஆனால் சென்னை அவளை நல்ல முறையிலேயே வரவேற்றது. சென்னை என்றாலும் எங்கு சென்றாலும் சர்வேஷை போலவே யாரையாவது கண்டால் உடனே ஓடிச் சென்று பார்ப்பாள். அவனை மீண்டும் ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவளது மனதிற்குள் ஆழமாக இருந்தது. ஆனால் அவனை தேடிய அவளது கண்களுக்கு இதுவரை ஏமாற்றமே மிஞ்சியது. அவனுக்கும் நல்ல வேலை கிடைத்திருக்கும், அவன் நிச்சயம் நன்றாக இருப்பான் என்று மனதிற்குள் நினைத்து கொள்வாள். நாட்கள் நகர்ந்து சென்று கொண்டே இருக்க சர்வேஷின் வேலை தேடும் படலம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஏனோ அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அது அவனது மனதையும் குடும்பத்தையும் சோர்வடையச் செய்தது. இருப்பினும் தளராமல் வேலை தேடிக்கொண்டே இருந்தான். அன்றைய தினம் அவன் வேறு ஒரு இன்டர்வியூக்காக கிளம்பி கொண்டிருக்க அவனது வீட்டு வாசலில் போஸ்ட் ஒன்று வந்து விழுந்தது. அதனை கையில் எடுத்தான் கிருஷ்ணா. அண்ணா, உனக்குத்தான் போஸ்ட். என்ன எழுதியிருக்குன்னு பாருடா. அண்ணா, ஏதோ பெரிய கம்பெனி, அங்கே உனக்கு அடுத்த வாரம் இன்டர்வியூன்னு போட்டிருக்கு. இன்டர்வியூ எங்கடா? அண்ணா, சென்னைன்னு எழுதியிருக்குண்ணா. அதை கேட்ட கோதாவரி, சென்னையா? அங்கே போகிறதுக்கே ரொம்ப செலவாகுமே. விடுங்கம்மா, பக்கத்தில் இன்டர்வியூ பார்த்துக்கலாம். அண்ணா, இப்படியே பக்கத்துலன்னு யோசிக்கிறதுனால தான் உனக்கு சரியான வேலை கிடைக்கல. நீ ஒரு தடவை சென்னை போய் பாருண்ணா. இதுவரை நான் சென்னை போனதே இல்லையேடா. அதுக்கு என்னடா தம்பி, ஆம்பளை பிள்ளைங்க போய் தானே ஆகணும், போயிட்டு வாடா என்றாள் கோதாவரி. அம்மா, அது டிக்கெட்டுக்கே ரொம்ப செலவாகுமா? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? மாமா கிட்ட வாங்கி தரேன்டா. வேண்டாம்மா, ஏற்கனவே மாமா நமக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு தடவை கேட்போண்டா, உனக்கு வேலை கிடைச்சதும் நாம் திருப்பி கொடுக்க போகிறோம் என்றவர் சர்வேஷ் சென்னையில் நடக்கும் இன்டர்வியூக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தார். அத்தியாயம் 7. இரவு முழுவதும் பயணம் செய்து சென்னை தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் இறங்கினான் சர்வேஷ். அதிகாலை மணி 4. அவனை போல் பலர் அங்கு இறங்கி நின்று கொண்டிருந்தனர். பலர் அங்கேயே அடுத்த பேருந்திற்காக வெளியே சென்று காத்திருந்தனர். சென்னை இன்று போல் இல்லை அன்று. ஆனாலும் அதன் பரபரப்பில் அன்றும் சிறிதும் குறைவில்லை. 4 மணி போல் இல்லை, அத்தனை கூட்டம் அங்கு. சென்னையில் அதிகாலை 4 மணிக்கு இத்தனை பேர் பேருந்திற்காக நிற்கிறார்களா என்ற எண்ணத்தில் விசித்திரமாக அவர்களை பார்த்தான். இப்பொழுது அவன் இன்டர்வியூவிற்கு கிளம்ப வேண்டும். எங்கு சென்று கிளம்புவது என்ற யோசனையில் நின்று கொண்டிருந்தான். எங்கு செல்வது, எங்கு அமர்வது என்ற சந்தேகத்தில் வெகு நேரமாக தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் காத்திருந்தான். அவன் கண்முன் பல இளைஞர்கள் ரயிலில் இருந்து இறங்கி வேலைக்கு சென்று கொண்டிருந்தனர். பலர் படிப்பதற்காக அவரவர் கல்லூரி சென்று கொண்டிருந்தனர். அவர்களை வேடிக்கை பார்த்தபடியே 7 மணி வரை அமர்ந்திருந்தான். ரயில்வே ஸ்டேஷனில் இருந்த பைப்பில் பல் துலக்கி முகத்தை கழுவிக்கொண்டான். ஆனாலும் குளிக்காமல் இன்டர்வியூவிற்கு செல்ல முடியாதே என்ற எண்ணத்தில் சுற்றுமுற்றும் பார்க்க அவன் கண்களில் தென்பட்டது ஒரு டீ கடை. அந்த கடைக்கு சென்று டீ வாங்கி குடித்தான். அந்த டீ கடையில் ஒரு போர்டு மாட்டப்பட்டிருந்தது. அதில் இங்கு குளிப்பதற்கு 10 ரூபாய் என்று எழுதியிருந்தது. அதன் அருகில் ஒரு பாத்ரூமும் இருந்தது. உடனே அவன் அந்த கடைக்காரரிடம், அண்ணா, இங்கே குளிக்கலாமா? அதுக்கு தானப்பா போர்டு வச்சுருக்கோம், 10 ரூபா கொடுத்துட்டு போ. அண்ணா, என் பேக்கு ட்ரெஸ் எல்லாம் அங்கே வச்சுக்கலாமா? அட, உள்ள வரிசையாக 10 பாத்ரூம் இருக்குது. அதுக்கு வெளியே ஒரு டேபிளும் இருக்குது, அங்கே வச்சுட்டு உள்ளே போப்பா. எல்லா பொருளையும் நானாக பாதுகாக்க முடியும்? இல்லைண்ணா, அது தம்பி, எல்லாரும் அப்படி தான் வச்சுட்டு போகிறாங்க. எல்லாரும் போகிறாங்க. உள்ளே என்ன தங்க புதையலாக வச்சுருக்கேன், போப்பா போ என்று கூற அந்த கடைக்காரரிடம் 10 ரூபாய் கொடுத்து விட்டு உள்ளே சென்றான் சர்வேஷ். உள்ளே செல்ல அங்கு அவர் கூறியபடியே 10 பாத்ரூம்கள் வரிசையாக இருந்தன. அதில் ஒன்றின் முன்னால் இருந்த டேபிளில் தனது பேக்கை வைத்தான். சுற்றி பார்த்தான், யாருமில்லை. தனது சட்டையை கழற்றி வைத்தான். கையில் இருந்த வாட்சையும் பர்ஸையும் அந்த சட்டையின் உள்ளே வைத்துவிட்டு வேறு உடையை எடுத்துக்கொண்டு குளிக்க உள்ளே சென்றான். 10 நிமிடத்தில் வந்து விட போகிறோம் என்று நினைத்தவன் உள்ளே செல்ல, உள்ளே இருந்த பைப்பை திறக்க அது புஷ் என்று வெறும் காற்று தான் வந்தது.
அதனை எரிச்சலுடன் பார்த்தவன் அந்த பைப்பை இன்றும் நன்றாக திறக்க ஏதோ லேசாக தண்ணீர் சொட்டடித்தது. சட்டென கோபத்தில் அந்த பைப்பின் மண்டையில் தட்டினான். உடனே சற்று அதிகமாக தண்ணீர் வர தண்ணீர் பிடித்து குளிக்க ஆரம்பித்தான். குளித்து முடித்து துண்டில் துவட்டி கொள்ள வேறு நல்ல உடையை எடுத்து அணிந்து கொண்டான். நீல நிற சட்டையும் கருப்பு பேண்ட்டும் அணிந்து கொண்டான். மிடுக்காக கிளம்பி வெளியே வர வெளியே இருந்த டேபிளில் அவனது உடைமைகளை காணவில்லை. அவனது பேக், பர்ஸ், சட்டை, வாட்ச் என எதுவுமே அங்கு இல்லை. படபடவென வந்தது அவனுக்கு. வேக வேகமாக அந்த பாத்ரூம் முழுவதும் தேடினான். இப்பொழுதும் அந்த பாத்ரூமில் யாரும் இல்லை. சுற்றி முழுவதும் தேடினான். ஆனால் அவனது உடைமைகள் கிடைக்கவில்லை. கண்களில் கண்ணீர் வரத் தொடங்கியது. வேகமாக வெளியே வந்தான். அந்த கடைக்காரரிடம், அண்ணா, உள்ளே வச்ச என் ட்ரெஸ்ஸு, பர்ஸு எதையுமே காணோம். அதை ஏன்பா என்கிட்ட வந்து கேட்குறேன்? நான் எடுத்தேன். பல பேர் குளிக்கிற இடம், உன் பொருளை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் தானே சார் வெளியே வச்சுட்டு போக சொன்னீங்க. அட, இது என்னப்பா வம்பா போச்சு? இங்கே இதெல்லாம் சர்வசாதாரணம். என் வேலை 10 ரூபாய் வாங்கிட்டு குளிக்க அனுப்புறது தான். மற்றபடி எனக்கு தெரியாது. கிளம்புப்பா இங்கிருந்து என்று கூறினார். சர்வேஷ் மீண்டும் மீண்டும் அவரிடம் கேட்க, ஆனால் அவரிடம் அதற்கு மேல் எந்த பதிலும் வரவில்லை. அவர் அவனை அங்கிருந்து விரட்டி விடுவதிலேயே இருந்தார். அந்த நேரம் பார்த்து அங்கு போலீஸ்காரர் ஒருவர் வந்து நிற்க, அங்கே பாரு, போலீஸ்காரர் வராரு, அவர்கிட்ட போய் சொல்லு, கிடைச்சாலும் கிடைக்கும், என்கிட்ட வந்து நிற்காத என்று கடைக்காரர் கூற, சர்வேஷ் அந்த போலீஸ்காரரிடம் சென்றான். சார், என் பேக்கை காணோம். குளிக்க போனேன், வந்து பார்க்கும்போது எதுவுமே இல்லை. பேக் காணுமா? உள்ளே எவ்வளோ வச்சுருந்த? சார், 500 ரூபாய் இருந்தது சார். ஒரு வாட்சு, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு எல்லாம் இருந்துச்சு. அன்றைய தினம் அவனுக்கு அந்த 500 ரூபாய் மிகப்பெரிய பொருள்தான். தம்பி, 5-6 ரூபாய்க்கெல்லாம் கஷ்டப்பட்டு திருடனை தேட முடியாது. போனால் போது, விடுப்பா. என்ன சார் இப்படி பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்கிறீங்க? என்ன சென்னைக்கு புதுசா? இது மாதிரி இங்கே தினமும் 10-12 கேஸ் வருது. இங்கே டியூட்டியில் இருக்கிறது 4 போலீஸ் தான். எல்லாத்தையும் நாங்களே ஒருத்தனே கண்டுபிடிச்சிட்டு முடியுமா? உன் பொருளை பொறுப்பு இல்லாமல் நீ தொலைச்சிட்டு என்ன பொறுப்பு இல்லைன்னு சொல்கிற? போ, பத்திரமா ஊர் போய் சேர்ற வழியப்பாரு. சார், ஊருக்கு போகிறதுக்கு கூட என்கிட்ட இப்போ காசு இல்லை சார். அப்போ ரோட்டு ஓரமாக உட்காந்து பிச்சை எடு. வந்துட்டாங்க ஆலங்காத்தால. சார், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க என்றவன் சட்டன கோபத்தில் விரல் நீட்ட, சட்டன அவனை விரலந்து பிடித்தார் போலீஸ்காரர். போலீஸ்காரனே கை நீட்டு பேசுகிறியா நீ என்று சத்தமிட, சார், கையை விடுங்க என்று கூற அவனது கண்களுக்கு எதிரில் அவனை திகைப்புடன் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் கங்கா. அத்தியாயம் 8. போலீஸ்காரர் சர்வேஷின் கையை விட, திமிரு உனக்கு, படித்து திமிரு, ஒழுங்கா ஊருக்கு ஓடி போயிடு என்று மிரட்டினார். சர்வேஷின் பார்வை எதிரில் என்ற கங்காவை பார்க்க கங்காவும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென சர்வேஷின் பார்வை சென்ற இடத்தை நோக்கிய போலீஸ்காரர், ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கையில் எதுவும் இல்லாமல் பிச்சைக்காரனை நிற்கும்போது கூட சைட்டு வேறையா? வந்துட்டாங்க காலங்காத்தால என்று கூறி அங்கிருந்து கிளம்பி சென்றார் போலீஸ்காரர். கங்கா சர்வேஷின் அருகில் வந்து நின்றாள். நீங்கள் இங்கே எப்போ வந்தீங்க? நான் ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். என்னாச்சு? என்ன பிரச்சனை அந்த போலீஸ்காரர் கூட உங்களுக்கு? ஏன் அவர் திட்டிட்டு போகிறாரு? சர்வேஷ் நடந்த அனைத்தையும் கூறினான். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதான் எனக்கும் தெரியல. ஊருக்கு திரும்பி போக கையில் காசு இல்லை என்று கூறும்பொழுது சர்வேஷிற்கு சற்று சங்கடமாகத்தான் இருந்தது. என் கூட வாங்க, முதல்ல இன்டர்வியூக்கு போங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். வேண்டாங்கங்க, வேண்டாம், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? அட வாங்க சர்வேஷ், எனக்காக எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க, இது கூட நான் பண்ணலைன்னா எப்படி? ப்ளீஸ் வாங்க. இல்லை, அப்படி நினைக்காதீங்க, அன்றைக்கி கிடச்சது உங்கள் வேலை தான். சார், இருக்கட்டும், நான் உங்களை என் ஃப்ரெண்டாக நினைக்கலாம்ல, ப்ளீஸ் வாங்க என்றவள் பிடிவாதமாக அவனை அழைக்க அவளுடன் சென்றான் சர்வேஷ். முதலில் அவனை மிக பெரிய ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றாள் கங்கா. அவளது செலவில் நல்ல உணவு வாங்கி கொடுக்க, இதெல்லாம் எதுக்கு கங்கா? என்னை வேறவங்கள நினைக்காதீங்க சர்வேஷ், உங்கள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடைச்சதும் எனக்கு பெரிய ட்ரீட் வேணும் என்று கூறினாள். சர்வேஷும் சிரித்து கொண்டே சரி என்றான். அன்றைய தினம் கங்கா அவனுக்காக ஆஃபீஸிற்கு லீவு போட்டாள். அவனுடன் அவன் செல்ல வந்த இன்டர்வியூவுக்கு சென்றாள். அங்கு சென்று அவனுக்காக வெளியில் காத்திருந்தாள். மதிய உணவும் இருவரும் ஒன்றாகவே சாப்பிட்டனர். அதுவும் கங்காவின் செலவில். மேலும் இன்டர்வியூ நடக்க அவனுக்காக மாலை 6 மணி வரை காத்திருந்தாள் கங்கா. பிறகு சர்வேஷ் அந்த கம்பெனியிலிருந்து வெளியில் வர அவனது முகத்தில் மிக பெரிய மகிழ்ச்சி தென்பட்டது. அதை பார்த்தவுடன் கண்டுபிடித்து விட்டாள் கங்கா.
வேலை கிடச்சிருச்சா சர்வேஷ்? ஆமாம் கங்கா, கிடச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் உனக்கு. சேச்சா, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் பாஸ், எனக்கு பெரிய ட்ரீட் வேணும். கண்டிப்பாக இன்னொரு நாள் வைக்கிறேன். சரி வாங்க, எங்கே டீ குடிப்போம், அப்புறம் நீங்கள் தங்குறதுக்கு ஒரு ஹோட்டல் பார்ப்போம் வாங்க. ஐயோ வேண்டாம், ஏற்கனவே என்னால் உங்களுக்கு நிறைய செலவு போதும், நான் ஊருக்கு கிளம்புறேன். ஆஹா, ஊருக்கு எப்படி போவீங்க? பஸ்ஸில் தான். அடா, பஸ்ஸுக்கு டிக்கெட்டு? சர்வேஷ் சற்று முற்றும் பார்த்துவிட்டு, இவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டீங்க, ஊருக்கு போக மட்டும் ஒரு 300 கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக திருப்பி தந்துடுவேன் என்றான். கங்கா லேசாக சிரித்தாள். என்ன நீங்கள் நம்பலாம் கங்கா. இன்றைக்கே ஊருக்கு போக போகிறீங்களா? ஆமாம். சென்னைக்கு வந்திருக்கீங்க, ஒரு நாள் சுற்றி பார்க்கலாம்ல? இல்லை, இன்னொரு நாள் பார்க்கலாம். அன்றைக்கி நான் செலவு பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். நிஜமாவா? கண்டிப்பாக. சரி வாங்க, உங்களை பஸ் ஏற்றி விடுறேன் என்றவள் அவனை அழைத்து கொண்டு தாம்பரம் பேருந்து நிலையத்திற்கு சென்றாள். அவன் கையில் 500 ரூபாய் கொடுத்து, போயிட்டு வாங்க சர்வேஷ் என்றாள். ரொம்ப தேங்க்ஸ் கங்கா, உங்கள் ஹெல்ப் இல்லைன்னா இன்றைக்கி நான் இன்டர்வியூ போயிருக்க முடியாது. சேச்சா, அன்னைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, இன்றைக்கி எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அவ்வளோதான். பத்திரமா போயிட்டு வாங்க சர்வேஷ். என்றவன் பேருந்தின் உள்ளே நுழைந்து இருக்கையில் அமர சற்று நேரத்தில் பேருந்து கிளம்ப ஆரம்பித்தது. அந்த பேருந்து அங்கிருந்து செல்லவும் கங்காவின் மனம் ஏனோ சஞ்சலம் அடைந்தது. அவனை பிரிய அவளுக்கு சற்றும் மனமில்லை. அதே நேரம் சர்வேஷும் பேருந்தின் பின்ஜனல் வழியாக திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான். பழகியது ஓரிரு நாட்களே என்றாலும் இருவரின் மனதிலும் ஒரு அழகிய நட்பு உருவாகியிருந்தது. நட்பை தவிர ஏதோ ஒரு ஈர்ப்பும் இருவரின் இடையிலும் இருந்தது. மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்காக காத்திருந்தனர். சர்வேஷ் மனம் முழுவதும் இன்று நிகழ்ந்த நிகழ்வுகளையே நினைத்து கொண்டே சென்றான். காலை பொழுது அவனுக்கு கசப்பாக அமைந்தாலும் அதற்கடுத்து அவனது இன்றைய நாள் மிகவும் அழகாகவே அமைந்தது. இருந்தாலும் காலை நடந்த நிகழ்வுகளை தன் தாயிடம் கூற வேண்டும் என்று நினைத்து கொண்டே சென்றான். அவனது மனம் இப்பொழுது அவன் கையில் இருந்த கடிகாரத்தை பார்த்தது. அது அவனது மாமாவின் கடிகாரம். அதை அவனது தாய் ஒரு நாளிற்காக வாங்கி கொடுத்திருந்தார். ஆனால் இன்று அந்த கடிகாரத்தையும் காணவில்லை. அதையும் களவாடி சென்று விட்டனர். அதை நினைக்க அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. வேலைக்கு சேர்ந்தவுடனே மாமாவிற்கு வேறு நல்ல கடிகாரம் வாங்கி தர வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டான். பேருந்து மெல்ல மெல்ல அவனது ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 9. அடுத்த சில நாட்களில் சர்வேஷ் முழுமையாக சென்னைக்கு புலம்பெயர்ந்தான். சென்னை அவனை மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்றது. வந்து ஒரு வாரம் மிகவும் வேகமாக கடந்து சென்றது. அன்றைய தினம் அவன் கூறியபடியே கங்காவை ட்ரீட்டிற்கு அழைத்துச் சென்றான். இருவரும் பேருந்தில் அடுத்தடுத்த சீட்டில் அமர்ந்திருக்க கங்கா அவனை அழைத்தாள். ட்ரீட்னு சொன்னீங்க சர்வேஷ், இப்படி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறீங்க? இதோ பக்கத்தில் வந்துருச்சு. பேருந்து இன்னும் அரை மணி நேரம் பயணித்தது. அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வரவே இருவரும் கீழே இறங்கினர். இங்கே இருக்குன்னு சொல்லி சென்னையை தாண்டி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க போல. ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க? என் கூட வர்றதுக்கு பயமாக இருக்கா? பயம் எல்லாம் இல்லை. அப்புறம் என்ன, வாங்க ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்றவன் சற்று தூரம் நடந்து செல்ல அவன் பின்னாலேயே நடந்தாள் கங்கா. மாலை நேரம் வேறு கடந்து சென்று கொண்டே இருந்தது. ஓரிடத்தில் நிற்க சர்வேஷின் பார்வை அவனுக்கு எதிரில் இருந்த மிக பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலை பார்க்க அதனை கங்காவும் கவனித்தாள். அவளது கண்முன் வானுயர எழுந்த மிக பெரிய ஹோட்டல் ஒன்று பிரம்மாண்டமாக இருந்தது. என்ன சர்வேஷ், இந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறோம்? ஆமாம், இங்கே ரொம்ப காஸ்ட்லியாச்சே. அட, ட்ரீட் வைக்க போகிறது நான் தானே, நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, வாங்க என்றவன் அவளை உள்ளே அழைத்துச் செல்ல அங்கு அழகான வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஹோட்டலை பிரமிப்புடன் பார்த்தாள் கங்கா. உள்ளே சென்று இருவரும் அமர வெயிட்டர் வந்து அவளிடம் மெனு கார்டை கொடுத்தார். சர்வேஷ் உடனே கங்காவிடம், என்ன சாப்பிட்றீங்க கங்கா? அதுவரை பிரமிப்புடன் ஹோட்டலை பார்த்து கொண்டிருந்தவள் அவனது வார்த்தைகளை கேட்டு திரும்பி, எனக்கு ஒரு தோசை, நெய் தோசை என்று கூற சர்வேஷ் திருத்தரவென விழித்தான். என்ன, நெய் தோசையா? ஏன் இங்கே இல்லையா? அப்பனா ஸ்பெஷல் தோசை. என்ன தோசையா? இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்து தோசையா சாப்பிட போகிறீங்க? இதில் பார்த்து சொல்லுங்க கங்கா என்று மெனுக்கார்டை அவளிடம் மீண்டும் நீட்டினான். அதில் ஒவ்வொரு பெயராக மனதிற்குள் வாசித்து பார்த்தாள். என்னாச்சு, என்ன சாப்பிட்றீங்க?
இதில் எதுவுமே நான் சாப்பிட்டது இல்லை சர்வேஷ். நீங்களே நல்லதாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்களேன் என்று மெனுக்கார்டை அவனிடமே நீட்டினாள். அதனை வாங்கியவன் 2 நொடிகள் அதனை பார்த்துவிட்டு ஆர்டர் செய்தான். பன்னீர் தம் பரோட்டா, சாஃப்ரான் பரோட்டா, இளநீர் பாயாசம், தென் ஒரு பிளேட் காஷ்மீர் புலாவ் என்று ஆர்டர் செய்தான். ஓகே சார் என்று கூறி சென்றார் வெயிட்டர். அது என்ன காஷ்மீர் புலாவ்? காஷ்மீரில் செய்கிற பிரியாணியா? லேசாக புன்னகைத்தவன், நல்லா இருக்கும் கங்கா, வரட்டும் சாப்பிட்டு பாருங்க. சற்று நேரத்தில் ஆர்டர் செய்த அனைத்து உணவுகள் வந்து சேர்ந்தன. அதில் காஷ்மீர் புலாவை பார்த்தாள் கங்கா. அது வெள்ளை நிறத்தில் ஆங்காங்கே வண்ண வண்ண பொருட்கள் கலந்து இருந்தது. அதனை விசித்திரமாக பார்த்தாள் கங்கா. சர்வேஷ் உடனே அருகில் இருந்த பிளேட்டில் ஒரு கரண்டியை எடுத்து அதில் வைத்து கொடுத்தான். அவளும் அதனை வாங்கி சாப்பிட அது மிகவும் சுவையாகவே இருந்தது. அதிலிருந்து ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, பேரிச்சை என பல வகைகளாக வந்தன. அதை சாப்பிட சாப்பிட அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. என்ன இது, பார்க்கும்போது சாதாரணமாக தெரிஞ்சது, இப்படி பழங்களை வச்சு சமைச்சிருக்காங்க, எப்படி இருக்க போகுதோன்னு நினச்சேன். ஆனால் சூப்பராக இருக்குது. அதான் காஷ்மீர் புலாவ். அப்புறம் இதில் பால் ஊற்றி தான் சமைப்பாங்க. என்ன பால் கூட ஊற்றுவாங்களா? அப்போ இது பிரியாணி இல்லையா சர்வேஷ்? அது மாதிரி தான். ஆனால் நம்ம காய்கறி போடுவோம்ல பிரியாணியில், அவங்க பழங்கள் போடுறாங்க, அவ்வளோதான். சுத்தமாக திகட்டவே இல்லையே, சூப்பராக இருக்குது. ஒரு நாள் இதை வீட்டில் செஞ்சு பார்க்கணும். அப்போ செஞ்சால் எனக்கும் ஒரு பிளேட்டு கொண்டு வாங்க. கண்டிப்பாக கொண்டு வரேன், உங்களுக்கு இல்லாததா? இருவரும் மிகவும் நன்றாகவே சாப்பிட்டனர். அதே நேரம் அவர்களின் பேச்சும் மகிழ்ச்சியாகவே இருந்தது. இருவரும் ஒருவருடன் ஒருவர் எந்தவித பயமும் சலனமும் இன்றி பழகினர். அவர்களின் உறவு மிகவும் யதார்த்தமாக இருந்தது. சாப்பிட்டு எழுந்திருக்க இருவரும் அவரவர் வீட்டை நோக்கி கிளம்பினர். இரவு 8 மணி ஆகியிருந்தது. வெளியே சென்று பேருந்திற்காக காத்திருந்தனர். சற்று நேரத்தில் பேருந்தும் வந்து சேர இருவரும் அதில் ஏறினர். பேருந்தில் மிகவும் கூட்டமாக இருந்தது. ஒரே ஒரு இருக்கையில் 2 இருக்கைகள் மட்டுமே இருக்க அதில் சென்று அமர்ந்தாள் கங்கா. ஒரு நொடி அவள் அருகே அமர்வதா வேண்டாமா என்று யோசித்தான் சர்வேஷ். அவனது யோசனையை புரிந்து கொண்ட கங்கா, உட்காருங்க சர்வேஷ். இல்லை அது பரவாயில்ல உட்காருங்க. சர்வேஷ் அவள் அருகில் அமர்ந்தான். இருவரும் ஒன்றாகவே பயணம் செய்தனர். சர்வேஷ் இறங்கும் இடம் முதலில் வரவே, சரி போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் பார்க்கலாம். சர்வேஷ் வெளியே எட்டி பார்த்துவிட்டு, இல்லை கங்கா, ரொம்ப நேரமாயிருச்சு, நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறேன் என்று கூறி இறங்காமல் அமர்ந்திருந்தான். பரவாயில்ல சர்வேஷ், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இல்லை நான் தானே கூட்டிகிட்டு போனேன், நான் பத்திரமா விட்டுட்டு போகிறேன். பரவாயில்ல, நான் வீட்டில் விட்டுட்டு போகிறேன் என்று அழுத்தமாக கூற அதற்கு மேல் கங்கா எதுவும் கூறவில்லை. பேருந்து கங்கா தங்கியிருக்கும் இடம் நோக்கி சென்றது. அவளை பத்திரமாக வீட்டில் விட்டுவிட்டு பிறகு தனது இருப்பிடம் நோக்கி சென்றான் சர்வேஷ். எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 10. நாட்கள் செல்ல செல்ல சர்வேஷும் கங்காவும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தனர். அவர்கள் இருவருக்குமே தங்களுக்குள் புரிந்தது, அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க ஆசைப்படுகின்றனர் என்பது. அன்றைய தினம் சர்வேஷின் பிறந்த நாள். அவன் கங்காவின் ஆஃபீஸ்க்கு ஃபோன் செய்ய கங்கா ஃபோனை எடுத்தாள். ஹலோ, சொல்லுங்கள் சர்வேஷ். இன்றைக்கி ஈவினிங் மெரினா பீச் பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, நான் ட்ரீட் வைக்க போகிறேன் கங்கா. ஹோட்டலா? என்ன ஹோட்டல்? எதுக்கு ட்ரீட்டு? இன்றைக்கி என் பர்த்டே. ஓ வாவ், ஹாப்பி பர்த்டே சர்வேஷ். தேங்க்யூ. ட்ரீட்க்கு வர முடியுமா? கண்டிப்பாக வரேன். ஓகே, நான் ஈவினிங் வெயிட் பண்ணுறேன் என்றவன் ஃபோனை வைத்துவிட தனது தலையில் அடித்து கொண்டாள் கங்கா. என்னடி கங்கா, அவன் பர்த்டே கூட தெரியாமல் இருந்திருக்க, முதல்லையே தெரிஞ்சிருந்தா ஏதாவது நல்ல கிஃப்ட் வாங்கியிருக்கலாமே, இப்போ என்ன பண்ணுறது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு தன்னைத்தானே நொந்து கொண்டாள். சரி, இப்போ என்ன பண்ணுறது, கண்டிப்பாக ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி ஆகணும் என்று யோசித்தாள். பிறகு அன்றைய தினம் மதியம் விடுப்பு எடுத்து வீட்டிற்கு சென்றாள். மாலை நேரம் ஆனது. சர்வேஷ் அவளது ஆஃபீஸிற்கு ஃபோன் செய்ய, ஹலோ, கங்கா இருக்காங்களா? கங்கா அவங்க மதியமே வீட்டுக்கு போயிட்டாங்களே சார். அப்படியா, சரி தேங்க்ஸ் மேடம் என்றவன்
ஃபோனை வைத்து விட்டான். வீட்டிற்கு சென்று விட்டாளா? அதற்குள் எதற்காக வீட்டிற்கு சென்றாள் என்று நினைத்து கொண்டே தனது பைக்கை எடுத்துக்கொண்டு கங்காவின் வீட்டிற்கு சென்றான். இன்று சர்வேஷின் கையில் மிகப்பெரிய ஃபோன் இருந்தது. கங்காவின் வீட்டிற்கு செல்ல அவளது வீடு முதல் தளத்தில் இருந்தது. விறுவிறுவென்று படிகள் ஏறியவன் முதல் தளத்தில் முன்னால் இருந்த 2 வீடுகளை தாண்டி 3வது வீட்டிற்கு சென்று அந்த வீட்டின் கதவை தட்டினான். வீட்டு வாசலின் அருகில் பால்கனி இருந்தது. ஆனால் அது மிகவும் குறுகிய பால்கனியாக இருந்தது. நிற்கவும் இடமில்லாமல் சற்று சிரமப்பட்டு நின்று கொண்டிருந்தான். அந்த பால்கனியில் அந்த வீட்டில் இருப்பவர்கள் துணிகளை காய போட்டிருந்தனர். மீண்டும் கதவை தட்டினான். உள்ளே இருந்து கங்காவின் குரல் மட்டுமே கேட்டது. யாரது? இதோ வரேன். கங்கா, நான் சர்வேஷ். இதோ வரேன் சர்வேஷ் என்றவள் வேகமாக வந்து கதவை திறந்தாள். வாசலில் நின்று கொண்டிருந்தான் சர்வேஷ். கதவை திறந்த மறுநொடி அவனால் பேச இயலாமல் போனது. அவளை கண்டு அசந்து போய் நின்றான். முதலாக பார்டர் வைத்த அழகிய புடவையில் அளவாக கைகளில் வளையல்கள் அணிந்து காதுகளில் சற்றே நீளமான கம்மல் அணிந்து மிகவும் அழகான பெண்ணாக தன்னை அலங்கரித்திருந்தாள் கங்கா. ஒரு நொடி சர்வேஷ் எதுவும் பேசாமல் நிற்க கங்கா அவனை அழைத்தாள். உள்ள வாங்க சர்வேஷ். சட்டென உணர்ச்சி வந்து கண்களை இமைத்தவன் ஆ என்றவன் கதவை தாண்டி அவளது வீட்டின் உள்ளே சென்றான். உள்ளே சென்று அங்கிருந்த நாற்காலில் ஒன்றில் அமர, என்ன எதுவும் விசேஷமா சாரி கட்டியிருக்கீங்க? இன்னும் எதுக்கு வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க? கங்கானே கூப்பிடுங்க. வா பொண்ணு பேசுங்க. அப்போ நீயும் சர்வேஷ்னே கூப்பிடலாம். அப்படியே கூப்பிட்டுடுவோம் என்றவள் உள்ளே கிச்சனிற்குள் சென்று ஏதோ பாத்திரங்களை உருட்டி கொண்டிருந்தாள். எதுவும் விசேஷமானு கேட்டேன் கங்கா. ஆமாம், உங்கள் பர்த்டேல. உன்னோட பர்த்டேல. சர்வேஷின் உதடுகள் லேசாக புன்னகைத்தன. அதுக்காகவா சாரி கட்டின? அப்படியும் சொல்லலாம். உன் பர்த்டே, அதான் கோயிலுக்கு போகலான்னு நினச்சி சாரி கட்டினேன். சரி அப்போ கிளம்பு. இன்னும் கிச்சனுக்குள்ளே அப்படி என்ன தான் வேலை பண்ணுற? ஒரு 10 நிமிஷம் சாப்பிட்டு போவோம். டின்னர் வெளியே சாப்பிட்லான்னு சொன்னேன்ல. அட இருப்பா, உனக்காகத்தான் காஷ்மீர் புலாவ் பண்ணிகிட்ருக்கேன். பர்த்டே அதுவுமா? வீட்டில் எதுவுமே பண்ணலைன்னா எப்படி? காஷ்மீர் புலாவா? ஆமாம், உனக்கு அதெல்லாம் பண்ண தெரியுமா? இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறேன். ஆஹா, பர்த்டே அதுவுமா? எனக்கு எதுக்குமா இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு? கங்கா கிச்சனில் இருந்து வெளியே வந்து அவனை பார்த்து முறைத்தாள். சாப்பிட்டு தான் ஆகணும், புரியுதா? சர்வேஷ் சிரித்து கொண்டே நல்லாவே புரியுது மேடம் என்றவன் அங்கேயே அமைதியாக அமர்ந்தான். அவளது காஷ்மீர் புலாவிற்காக காத்திருந்தான். சற்று நேரத்தில் காஷ்மீர் புலாவும் ரெடியாகி ஒரு தட்டில் வைத்து அவனுக்கு பரிமாறினாள். சுட சுட வைத்த காஷ்மீர் புலாவை கையால் எடுத்து சாப்பிட்டான் சர்வேஷ். முதல் வாய் எடுத்து வைக்க அவனையே பார்த்து கொண்டிருந்த கங்கா, எப்படி இருக்கு என்று கேட்டவளின் கண்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு அவனையே பார்த்தது. அதை ரசித்து சற்று பிகு செய்து கொண்டவன் முகத்தை லேசாக சுழிச்சு, அதை எப்படி என் வாயால் சொல்லுவேன், எல்லாம் என் நேரம்டா. ஏன் நல்லா இல்லையா என்று ஏக்கத்துடன் கேட்டாள் கங்கா. அவளும் அதிலிருந்து ஒரு வாய் எடுத்து வைத்தாள். உண்மையில் அது மிகவும் சுவையாகவே இருந்தது. நல்லா தானே இருக்கு. நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு எதுக்கு மூஞ்சியை சுருக்குன? சும்மா உங்ககிட்ட விளையாட. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. சரி, நீயும் சாப்பிடு. என்றவள் அவளும் ஒரு தட்டில் வைத்து சாப்பிட்டாள். இருவரும் ஒன்றாக அமர்ந்து முதலில் வீட்டில் சாப்பிட்டார்கள். எங்கே நிஜமாவோ நல்லா இல்லையோன்னு நினச்சிட்டேன். எத்தனை தடவை யோசிச்சு செஞ்சேன் தெரியுமா? ஆஃபீஸ்லையே நெட்டு போட்டு எப்படி செய்யணும்னு பார்த்து எழுதிட்டு வந்தேன். அதுவும் மதியம் லீவ் போட்டு வந்து செஞ்சேன். நீ என்னன்னா சாப்பிட்ட உடனே முகத்தை சுளிக்கிற. பயந்தே போயிட்டேன். அவளது மனதில் இருந்ததை சொல்லி கொண்டிருக்க சர்வேஷ் அவளை மிகுந்த ரசனையோடு பார்த்தான். அவனது பார்வை அவளை காதலுடன் பார்த்தது. பேசிக்கொண்டிருந்தவள் அவனது பார்வை புரிந்து பேச்சை நிறுத்த, என்ன எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்க, நான் எப்படி பிடிக்கலைன்னு சொல்லுவேன் சொல்லு. நீ எனக்காக என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும் கங்கா. இன்றைக்கி மட்டும் இல்லை, இனிமேலும் நீ எனக்காக என்ன செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரியா?
அவனது வார்த்தைகள் அவளுக்குள் என்னவோ செய்தன. ஆனால் அந்த வார்த்தைகள் அவளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தது. இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். சரி, கிளம்பலாமா? எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். சரி, ஓகே, வா போகலாம். சர்வேஷ், கங்கா இருவரும் கிளம்ப முதல் முறையாக சர்வேஷின் பைக்கில் பின்புறத்தில் அமர்ந்தாள் கங்கா. அவளுக்கு சற்று தயக்கமாக இருந்தாலும் அந்த தயக்கத்தை வெளியில் காட்டாமல் அவனது பின்னால் அமர்ந்தாள். அவள் அமர்ந்தவுடன் சர்வேஷின் மனமும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. அவனது பைக் சென்னை மெரினா பீச்சை நோக்கி செல்ல இருவரின் மனமும் காதலில் நிறைந்து பட்டாம்பூச்சியாக பறந்து கொண்டிருந்தது. எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 11. சர்வேஷும் கங்காவும் முதன்முறையாக மெரினா பீச்சிற்கு செல்ல அங்கு பல ஜோடிகள் கைகளை பிடித்து கொண்டு நடந்து கொண்டிருந்தனர். அதில் சிலர் கீழே அமர்ந்து சுண்டல் சாப்பிட்டு கொண்டே பேசி கொண்டிருக்க, இன்னும் சிலர் கீழே அமர்ந்து தங்களது துணையின் மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அவற்றையெல்லாம் பார்க்க பார்க்க கங்காவிற்கு என்னவோ போல் இருந்தது. என்ன எங்கே பார்த்தாலும் ஜோடி ஜோடியாக இருக்காங்க. சர்வேஷ் சிரித்தான். அவங்க எல்லாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க கங்கா. இப்படி இருந்தால் தான் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதா அர்த்தமா? ஆமாம், லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் தானே வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். அதுக்காக இப்படியா மடியில் படுத்துக்கிட்டு கையை பிடிச்சி நடந்துக்கிட்டு? எதுவுமே நம்ம ஊர் மாதிரி இல்லையே. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சென்னைன்னு சொல்லிட முடியாது கங்கா. எல்லாரும் வேறு வேறு ஊர் தான். அவங்களுக்கு அவங்கவுங்க நியாயம், அவ்வளவுதான். நீ ஏன் இதுக்கு டென்ஷன் ஆகிற என்றவன் அருகில் இருந்த கடையில் சுட சுட 2 மிளகாய் பஜ்ஜிகளை வாங்கி அவளது கையில் திணித்தான். அதனை வாங்கி சாப்பிட்டு கொண்டே நடக்க, கால் வலிக்குது, உட்காரலாமா? ஓகே. இருவரும் கடற்கரை மணலில் அமர்ந்தனர். காற்று சிலு சிலுவென வீச அந்த சுகந்தத்தை ரசித்து கொண்டே அமர்ந்திருந்தனர். ரொம்ப அழகாக இருக்குல்ல கடல்? ஆமாம். அங்கு நிறைய கடைகள் இருக்க அந்த பக்கம் பார்த்து, இங்கே நிறைய கடைகள் வேறு இருக்குது. உனக்கு எதுவும் வேணுமா கங்கா? இல்லை வேண்டாம். நான் உனக்காக இன்னொரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன். இன்னொரு கிஃப்டா? எங்கே கொடு பார்க்கலாம். கங்கா தனது ஹேண்ட்பேக்கில் இருந்து ஒரு க்ரீட்டிங் கார்டை எடுத்தாள். அதனை அவனிடம் நீட்ட அதனை கையில் வாங்கினான் சர்வேஷ். அந்த க்ரீட்டிங் கார்டின் மேற்புறம் மிகவும் அழகான சிவப்பு வண்ண ஹார்ட்டின் வடிவங்கள் போடப்பட்டிருந்தது. அதனை விசித்திரமாகவே வாங்கி பார்த்தான். உள்ளே திருப்பி பார்க்க அதனுள் கங்கா தனது கைப்பட எழுதியிருந்தாள். ஹாப்பி பர்த்டே சர்வேஷ் வித் லவ் கங்கா என்று எழுதியிருக்க அதனை சத்தமாக வாசித்தான். வாசித்துவிட்டு புன்னகைத்தான். வித் லவ் கங்கா என்பதையும் அழுத்தம் திருத்தமாக வாசித்தான். வித் லவ்வா, நல்லா இருக்கு என்று கூறி சிரித்தான். எதுக்கு சிரிக்கிற? எதுக்கு சிரிக்கிறேன்? சும்மாதான். பொய் சொல்கிற, உண்மையை சொல்லு. எதுக்கு சிரிக்கிற? நான் எதுக்கு சிரிக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் கங்கா. வித் லவ்னு போட்டது தப்பா? ஒருத்தங்க மேலே அன்பு காட்டுறது ஒன்றும் தப்பு இல்லையே. இல்லையே, இல்லவே இல்லை. தப்புன்னு யார் சொன்னா? அன்பு இருந்தாலும் தப்பு இல்லை, லவ் இருந்தாலும் தப்பு இல்லை என்றவனின் பார்வை அவளை ஆழமாக பார்க்க அவளும் புரிந்து கொண்டாள் அவனிடம் அவளது காதலிற்கு எந்த எதிர்ப்பும் இல்லை என்று. இருவரும் சற்று நேரம் கடற்கரையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க கடல் அலைகள் அவர்களின் அருகில் வந்து வந்து சென்றது. சரி, கிளம்பலாமா? இருவரும் கடற்கரை மணலில் இருந்து எழுந்திருக்க தங்களது உடைகளுக்கு பின்னால் ஒட்டியிருந்த மணலை தட்டிவிட்டு எழுந்து நடந்தார்கள். இந்த வாரம் நான் ஊருக்கு போவேன்னு நினைக்கிறேன் கங்கா. அப்படியா? ஏன், எதுவும் விசேஷமா? விசேஷம்னு இல்லை, அம்மா எனக்காக பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, அதான் பொண்ணு பார்க்க போகிறேன். இதை கேட்ட உடனே கங்காவின் முகம் சட்டென சுருங்கியது. பொண்ணு பார்க்கவா என்று இழுத்தாள். சர்வேஷ் உடனே அவளது சுருங்கிய முகத்தை பார்த்துவிட்டு, நீ ஏன் வருத்தப்படுற? நான் ஏன் வருத்தப்பட போகிறேன்? எனக்கு சந்தோஷந்தான். சும்மா போய் சொல்லாத. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது. நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை கங்கா. நான் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். சரி, உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறேன் என்றவன் அவளை தனது பைக்கில் ஏற்றி கொண்டு அவளது வீட்டில் இறக்கி விட்டு சென்றான். இருவரின் நடுவிலும் அழகிய காதல் இருந்தது. அது அவர்களுக்கு மட்டுமே நன்றாக புரிந்தது. வெளிப்படையாக எதுவும் பேசவில்லை என்றாலும் அவர்களுக்குள் நல்ல புரிதலும் இருந்தது. அன்றைய தினம் கோதாவரி
அந்த ஊரிலேயே இருக்கும் பிரபல ஜோசியர் வீட்டிற்கு சென்றாள். ஜோசியரின் வீட்டின் வாசலில் நின்று பார்க்கவே பலர் வெளியே வரிசையில் நின்று கொண்டிருந்தனர். இதுக்கு தான் காலையில் 8 மணிக்கே கிளம்பணுங்கிறது. இப்போ பாரு எவ்வளோ கூட்டம். இந்த கூட்டத்தில் எப்படி நின்று பொருத்தம் பார்க்குறது? இந்த வரிசையில் நிற்கிறதுக்கு பேசாமல் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவள் வரிசையில் ஜாதக புத்தகத்தை வைத்துவிட்டு கோயிலுக்கு சென்றாள். கோவிலுக்கு சென்று சரியாக 1 மணி நேரம் கழித்து திரும்ப அப்பொழுதும் ஜோசியர் வீட்டில் கூட்டமாகத்தான் இருந்தது. அந்த ஜோசியரின் மனைவி உள்ளே போங்கம்மா என்று கூற ஜாதக புத்தகத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் கோதாவரி. எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 12. அடர்த்தியான தனது முடியை தூக்கி ஏற்றி குடுமி போட்டிருக்க, நெற்றியில் முழுவதும் விபூதி பட்டை தீட்டியிருக்க, காவி வேஷ்டி அணிந்து உடலில் பூணூல் அணிந்து உடலிலும் கைகளிலும் ஆங்காங்கே விபூதி பட்டை போட்டு வெள்ளை வெளியர் என்ற உடம்புடன் அமர்ந்திருந்த 70 வயது மதிக்கத்தக்க அந்த ஜோசியர் சுப்பிரமணி ஐயர். அவரை அனைவரும் மணி ஐயர் என்று சுருக்கி கூப்பிடுவது வழக்கம். கோதாவரி உள்ளே செல்ல அவர் முன் இருந்த மரப்பலகையின் மீது தான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பத்தி, சூடம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கை வைக்க அதில் இருந்த பத்தியை கையில் எடுத்து பொருத்தி தனக்கு பின்னால் இருந்த சாமி படங்களுக்கு காட்டி கண்களை மூடி சாமியை கும்பிட்டார் மணி ஐயர். கோதாவரி மணி ஐயரின் முன்பு தான் கொண்டு வந்திருந்த ஜாதகத்தை வைத்தாள். யாருக்குமா பார்க்கணும்? ஐயா, என் பையனுக்கு தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஐயா, அவனுக்கு கல்யாணம் தட்டி தட்டி போகுது. எந்த பொண்ணை காட்டினாலும் வேண்டானே சொல்கிறான். அதான் அதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கான்னு கேட்க வந்தேன். எந்த பொண்ணை காட்டினாலும் வேண்டான்னு சொன்னால் அதுக்கு எப்படிம்மா பரிகாரம் பண்ணுறது? அது உன் பிள்ளையாண்டா கிட்ட போய் கேளு. நீ தான் பேசி புரிய வைக்கணும். இல்லை சாமி, அதை மீறியும் தட்டி போகுது. மணி ஐயர் அந்த பலகையின் மீது இருந்த ஜாதகத்தை கையில் எடுத்தார். அதனை புரட்டி பார்க்க அந்த ஜாதக கட்டங்களை 20 நிமிடங்களாக உற்று பார்த்தார். பிறகு கை விரல்களை எண்ணி சர்வேஷின் ஜாதகத்தில் நடக்கும் தசா புத்திகளை கணித்தார். அதுவரை கோதாவரி அமைதியாக அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். மா, உன் பிள்ளையாண்டானுக்கு கல்யாணம் தட்டி போகுதுன்னா அதுக்கு காரணம் கிரக சஞ்சாரங்கள் இல்லை, அவனது மன சஞ்சாரம்தான் காரணம். சாமி, புரியல சாமி. நீ என்ன பொண்ணு பார்த்தாலும் அவனுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி இல்லை. அவனுக்கு வேறு ஜாதியில் தான் கல்யாணம் நடக்கும் என்று கூற அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள் கோதாவரி. சாமி, எங்கள் ஊர் சரியான கிராமம். அங்கே வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணால் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி நடக்கக்கூடாது சாமி. நானாம்மா சொல்கிறேன். உன் பிள்ளையாண்டானோட ஜாதகம்தான் சொல்லுது. இதுக்கு வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? இதுக்கு என்னம்மா பரிகாரம் சொல்கிறது? வெள்ளிக்கிழமை சரியாக 7 மணிக்கு மீனாட்சிக்கு விளக்கு போடு. என் மகன் நான் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி விளக்கு போடு. அதுக்கு முன்னாடி உன் பிள்ளையாண்டாங்கிட்ட போய் பேசு என்று கூறினார். சரிங்க சாமி என்றவள் தனது ஹேண்ட்பேக்கில் இருந்து 101 ரூபாயை எடுத்து அவருக்கு வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள் கோதாவரி. அந்த இடத்தை விட்டு வெளியேறினாலே தவிர மணி ஐயர் கூறிய வார்த்தைகள் அவளது மனதை விட்டு வெளியேறவில்லை. முதலில் அவளுக்கு ஏற்பட்டது மிகப்பெரிய சந்தேகம். தனது மகன் காதலிக்கிறானா என்ன? அதற்கு வாய்ப்பே இல்லையே. அவனை கட்டுப்பாடோடு தான் வளர்த்தோம் என்று நினைத்து கொண்டே வீட்டிற்கு சென்றாள். வீட்டிற்கு சென்றவளின் மனம் முழுவதும் சஞ்சலம் அடைந்தே இருந்தது. சர்வேஷிற்கு ஃபோன் செய்தாள். தம்பி சர்வேஷ். எதிர்முனையில் சர்வேஷ் வந்தான். சொல்லுங்கம்மா. தம்பி, இந்த வாரம் நம்ம மீனாட்சிபுரத்தில் ஒரு பொண்ணு இருக்குன்னு புரோக்கர் சொன்னார். அவங்க வீட்டில் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீ வந்தால் போய் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா. மா, இப்படி தான்மா போன வாரமும் கூப்பிட்டேன். எத்தனை வாரம் தான் நானும் வர்றது? எத்தனை வாரம் வந்து என்ன தம்பி பிரயோஜனம்? உனக்கு தான் எந்த பொண்ணையும் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க சரின்னு தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட நம்ம புரோக்கருக்கு 500 ரூபா கொடுத்து தான் அனுப்பிச்சி விட்டேன். மா, விடுங்கம்மா, வேண்டாம். நீங்கள் எனக்காக பொண்ணு பார்த்து கஷ்டப்பட வேண்டாம். டேய், கல்யாணம்னா 4 பொண்ணு பார்க்கத்தான் செய்வாங்க. பொண்ணு பார்க்காமலே கல்யாணம் பண்ண முடியுமா? மா, அதுக்காக 500 ரூபாயை கொடுப்பீங்க? போதும், இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கவே வேண்டாம். நான் பார்க்காம வேறு யாரடா பார்க்குறது? சர்வேஷ் சற்று அமைதியானான். மா, எனக்கு இப்போ கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னை விடுங்கம்மா ப்ளீஸ்.
அப்படின்னா என்னடா அர்த்தம்? இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சரி, இன்ட்ரெஸ்ட் எப்போ தான் வரும்? 60 வயசில் வருமா? உனக்கு அடுத்து உன் தம்பி வேற இருக்கான், ஞாபகம் இருக்கட்டும். அவனுக்கும் நான் பார்த்து முடிச்சு வைக்கணும். உங்கள் வேலை முடியுதுன்னு என் தலையில் யாரையோ கட்டி விட்டுறான்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு நேரம் வரும். அதைத்தாண்ட நானும் கேட்குறேன், அந்த நேரம் எப்போடா வரும்? வரும்போது வருமா? இப்போ நீ என்ன தாண்டா சொல்கிற? இந்த வாரம் வருவியா மாட்டியா? நான் வரலம்மா, என்னை விட்டுருங்க. சர்வேஸ், ஒழுங்காக வீட்டுக்கு வந்து சேரு. அம்மா சொல்கிறத மீறி நடக்காத. ப்ளீஸ், எனக்கு வேலை இருக்குமா, என்னை விடுங்கம்மா என்றவன் ஃபோனை துண்டித்து விட்டான். அவனது பேச்சும் நடவடிக்கையும் வியப்பாக இருந்தது கோதாவரிக்கு. மணி ஐயர் கூறியது உண்மைதானோ என்று நினைக்க ஆரம்பித்து விட்டாள். வேற ஜாதியில் இருந்து பெண் எடுப்பதா? அச்சோ, அது முடியாதே. இந்த ஊர்க்காரர்கள் நம்மை ஒதுக்கி வைத்து விட்டால் என்ன செய்ய முடியும்? இந்த ஊரில் தான் நமக்கு வீடு இருக்கிறது, சொத்து பத்துக்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் விட்டுவிட்டால் சொல்ல முடியும், அதுவும் ஒரு பொண்ணுக்காக? இதை அவர் வாழ்ந்த ஊராயிற்றே, இதை விட்டுவிட்டு எங்கே செல்ல முடியும் என்று யோசிக்க யோசிக்க அவளுக்கு சற்று கண்கள் கலங்கியது. கண்களை துடைத்து கொண்டு முதலில் இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து கொண்டாள். கண்டுபிடித்து விட்டால் முதலிலேயே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றும் முடிவெடுத்து கொண்டாள். எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 13. உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தவள் முதலில் சென்றது சர்வேஷின் அறைக்கே. நிச்சயம் இந்த அறையில் ஏதாவது இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று நினைத்தவள் அந்த அறையில் இருந்த ஷெல்ஃபை சுத்தம் செய்ய தொடங்கினாள். அந்த ஷெல்ஃப் முழுவதும் புத்தகங்களாக நிறைந்திருக்க அனைத்து புத்தகங்களையும் எடுத்து கீழே போட்டாள். ஒரே தூசியாக பறந்தது. அது அவளது மூச்சை அடைத்தது. ஒரே குப்பையாக கீழே விழுந்தது. அவளால் மேலே இருக்கும் ஷெல்ஃபில் இருக்கும் புத்தகங்களை எடுக்க இயலவில்லை. எட்டி எட்டி பார்த்தாள். அந்த நேரம் பார்த்து சரியாக உள்ளே நுழைந்தான் கிருஷ்ணன். என்னம்மா பண்ணுறீங்க அண்ணன் ரூமில்? இங்கே வாடா, இதை கீழே எடுத்து போடுற அந்த புக்கு எல்லாத்தையும். எதுக்குமா? க்ளீன் பண்ணடா, எடுத்து போடுறா. அவன் ரூமை க்ளீன் பண்ணாதான் அவனுக்கு பிடிக்காதே, கத்துவான். சட்டனை கோதாவரிக்கு சர்வேஷ் கூறியது ஞாபகம் வந்தது. அம்மா, என் ரூமை நீங்கள்லாம் க்ளீன் பண்ண வேண்டாம். நீங்கள் க்ளீன் பண்ணால் எது எது எங்கே போகுதுன்னு தெரியலை என்று அவன் சில தினங்களாக அடிக்கடி கூறுவது அதுவும் அவளுக்கு இன்று மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியது. கீழே எடுத்து போடுடா கிருஷ்ணா என்று கத்தினாள் கோதாவரி. உடனே கிருஷ்ணன் அனைத்தையும் கீழே எடுத்து போட்டான். அவனது உயரத்திற்கு அந்த ஷெல்ஃப் எட்ட அனைத்து பொருட்களும் கீழே சரமாரியாக விழுந்தன. பல புத்தகங்கள், நோட்டுகள், அதனுள் 2-3 டைரிகள், ஒரு பகவத்கீதை புத்தகம், ஒரு ஷேவிங் செட், கண்ணாடி, இன்னும் பல சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் கீழே விழ அதனோடு சேர்ந்து கீழே பறந்து விழுந்தது சிவப்பு வண்ண ஹார்ட்டின் படங்கள் வரைந்த சில கிரீட்டிங் கார்டுகள். அந்த கிரீட்டிங் கார்டுகள் பறந்து வந்து கீழே அமர்ந்திருந்த கோதாவரியின் முன்னே விழ அதனை கீழே குனிந்து கையில் எடுத்தான் கிருஷ்ணன். என்னதுமா அது என்றவன் அதனை கையில் எடுத்து பிரித்து பார்க்க அவனிற்கும் விஷயம் புரிந்தது. அதிர்ச்சி அடைந்தான். என்னம்மா இது? யாரோ கங்கான்னு ஒரு பொண்ணை அண்ணன் லவ் பண்ணுறானா? எங்கே கொடுறா. கிருஷ்ணன் அதனை அவள் கையில் கொடுக்க அதில் வித் லவ் கங்கா, வித் லவ் கங்கா என்று போட்டு பல கிரீட்டிங் கார்டுகள் இருந்தன. அங்கிருந்த அனைத்து கிரீட்டிங் கார்டுகளையும் திறந்து அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்த்தனர் இருவரும். என்னம்மா இது? என்ன பண்ணுறது இப்போ? அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னடா பண்ண சொல்கிற? யாருமா அந்த பொண்ணு? அண்ணங்கிட்ட போய் கேளுமா, ஃபோன் போடுமா. வேறு கேஸ்டா, வேறு மதமான ஒன்றும் தெரியலை. இந்த பிள்ளை நம்ம கேஸ்ட்டு தானான்னு கேளுமா. இப்படி சும்மா உட்காந்துருக்கேன், எத்தனை நாள் பழக்கம்னு கேளுமா. ஆமாண்டா, நான் சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன். நீ என்ன ஓடிக்கிட்டா இருக்க? அண்ணன் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான் நீ கவனிச்சிருக்கலாம்லடா. ஆமாம், நீ என்னையே சொல்லு, சும்மா கூட உன் மூத்த பிள்ளையை எதுவும் சொல்லாத என்றவன் அங்கிருந்து எழுந்து சென்றான். டே, எங்கடா போகிற? இங்கே வா, இன்னும் என்னென்ன கூத்து நடந்திருக்குன்னு பார்க்கணும் என்று கூறினாள் கோதாவரி. கிருஷ்ணன் மீண்டும் அங்கு வந்து அமர்ந்தான். கிருஷ்ணன் அங்கிருந்த டைரி ஒன்றை எடுத்து பிரித்து பார்க்க அந்த டைரி முழுவதும் கவிதைகளாக நிறைந்து இருந்தது. அனைத்து கவிதைகளும் சர்வேஷ் என்று பெயரிட்டு அதன் அடியில் அழகாக தண்ணீர் ஓடும் படமும் போட்டிருந்தது. அனைத்தும் காதல் கவிதைகளாக நிறைந்திருக்க அதனை படித்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன்.
என்னதுடா அது? விடுமா, இதை நீ பார்த்தா அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுவ. இதுக்கு மேலே வேறு என்னடா இருக்க போகுது? அதான் மூத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து அடுத்தவளுக்கு தாரை பார்த்துருக்கேன்ல என்று புலம்பி தவித்தாள் கோதாவரி. அந்த டைரியை அவளிடம் நீட்டினான் கிருஷ்ணன். அதில் ஒரு கவிதையில் இறுதி வரியில், பெண்ணே உனக்காக வீடு மட்டுமல்ல உலகம் தாண்டி வருவேன், என் உலகமே நீதானடி என்று எழுதியிருந்தது. அதனை பார்த்து படித்த அடுத்த நொடி கண்ணீர் வெடித்தாள் கோதாவரி. கிருஷ்ணனுக்கு மிகவும் சங்கடமாக போயிற்று. மா, நீ எதுக்குமா அழுகிற? இல்லைடா, உங்கள் அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் 2 பேரையும் நான் வளர்த்தேன். இப்படி எழுதி வச்சிருக்கானே இந்த பையன். எத்தனை நாள் தவம் இருந்து உங்களை பெற்றேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சேன்னு எனக்கு தாண்டா தெரியும் என்றவள் அழுதாள். நீ அழாதம்மா, இரு, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்குறேன். வேண்டாண்டா, இப்போ பேசினா அவன் வீட்டுக்கு வரமாட்டான். அவன் இன்றைக்கி வீட்டுக்கு வாரானோ இல்லையோ, என்னைக்கு வாரானோ அன்னைக்கு மாமா, அத்தை, ஆச்சி, தாத்தா, சித்தி, சித்தப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம். அப்போ தாண்டா இதுக்கு ஒரு முடிவு தெரியும். இல்லைன்னா அவன் நமக்கு தெரியாமல் ஓடி போனாலும் ஓடி போயிடுவான். சரிம்மா, அதுக்கு முன்னாடியே சித்தி சித்தப்பாட்ட நம்ம சொல்லி ஆகணும். மாமா அத்தைட்டையும் சொல்லணும், தாத்தாட்டையும் சொல்லணுமா என்று கூறினான் கிருஷ்ணன். அதே நேரம் சர்வேஷின் ஃபோன் வீட்டிற்கு வந்தது. கிருஷ்ணன் போய் ஃபோனை எடுத்தான். உன் புத்திரபாகியம்தான் பேசுகிறான். சர்வேஷ் கூப்பிட்டான். ஹலோ. சொல்லுண்ணா. டே, அம்மா எங்கடா? பாரா, உனக்கு அம்மா ஞாபகம் எல்லாம் இருக்கா? என்ன உளர்ற? அம்மா கிட்ட ஃபோனை கொடு என்று கூறினான் சர்வேஷ். அதனை கேட்டவள் தலையை சேர்த்து வேண்டாம் என்றாள். அம்மா கடைக்கு போயிருக்காங்கடா. என்ன சொல்லு? இல்லைடா, இந்த வாரம் நான் வாரேன் வீட்டுக்கு. ஆனால் பொண்ணு பார்க்க எல்லாம் போகக்கூடாது. நான் சும்மா தான் வீட்டுக்கு வரேன். அம்மா கிட்ட சொல்லிடு. சரி சரி சொல்கிறேன் என்றவன் ஃபோனை வைக்க மனதிற்குள் நினைத்து கொண்டான். நீ வாடா, நம்ம பொண்ணு பார்க்க போல. உனக்கு மாமியார் வீடே அதாண்டா. மாமியார் வீடு தயாராக தான் இருக்குது என்று நினைத்து கொண்டே ஃபோனை வைத்து விட்டான் கிருஷ்ணன். எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 14. சரியாக 2 நாட்களில் சர்வேஷ் வீட்டிற்கு வர அவனுக்காக காத்திருந்தனர் பலர். வீட்டிற்கு வந்து வீட்டு வாசலில் செருப்பை கழற்றும் போதே உள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்டது. டேய் கழுத, வேலைக்கு அனுப்புனா ஊர் சுற்றிட்டு வந்திருக்க? எரும மாடே, உன் அப்பனும் தான் வேலைக்கு போனான், ஆனால் இப்படி என் ஊர் சுற்றிட்டு வந்தான் என்று கத்த அது தனது ஆட்சியின் குரல் என்பதை உடனே அறிந்து கொண்டான். ஆனால் அவர்களுக்கு தன் விஷயம் தெரிந்துவிட்டது என்பதை அவனால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆச்சி என்று அழைத்து கொண்டே வீட்டின் உள்ளே செல்ல, ஆச்சியா? என்னடா ஆச்சி? என்னை ஆச்சின்னு கூப்பிடாத. அப்படி கூப்பிட்ட செருப்பு பிஞ்சிரும். சர்வேஷ் சட்டென கோபம் கொண்டு, சரி போ, உன்னை கூப்பிடல என்றவன் உள்ளே நுழைய அதற்குள் நில்லுடா என்ற குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. நிமிர்ந்து பார்த்தான். அங்கு நின்று கொண்டிருந்தார் அவனது தாய்மாமா. மாமா, இந்த க்ரீட்டிங் கார்டுக்கு பதில் சொல்லிட்டு உள்ளப்படா என்று கண்டிப்பாக கூற அந்த க்ரீட்டிங் கார்டை பார்த்தவன், ஓ தெரிஞ்சிருச்சா என்றவனின் பார்வை அங்கு நின்ற அனைவரையும் பார்க்க அங்கு அவனது மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, ஆச்சி, தம்பி, அம்மா என அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். மாமா, அது அந்த க்ரீட்டிங் கார்ட்லேயே இருக்குமே. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு இதில் உனக்கு திமிர் வேற. எப்படி பேசுகிறான் பாரு கோதாவரி உன் பையன் என்று கோதாவரியை பார்த்து கூறினார். அவன் பேசலனா, அந்த பொண்ணு மேலே பிடிச்ச கிறுக்கு அவனை பேச வைக்குது. சொல்லுடா, யார் அந்த பொண்ணு? ஃப்ரெண்டு. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா என்னடா அர்த்தம்? கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தான் அர்த்தம் மாமா. உன் கல்யாணத்தை நீயே எப்படிடா முடிவு பண்ணுவ? ஒரு பக்கம் சித்தி நின்று கத்தினாள். வேறு யார் முடிவு பண்ணணும் சித்தி? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, வேறு என்ன வேணும்? சர்வேஷ், இதுவெல்லாம் தப்புடா தம்பி. இந்த ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. இல்லைன்னா மட்டும் நீங்கள் சேர்த்து வச்சுருவீங்களா சித்தி? அந்த பொண்ணு நம்ம கேஸ்டடா தம்பி? இல்லை. அப்போ என்ன கேஸ்டடா? அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
அப்போ இந்த கல்யாணம் நடக்காதுடா, புரிஞ்சுக்கோ, மாமா கத்தினார். மாமா, நடக்கும் மாமா, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். அப்படி நடந்தால் நாங்கள் யாரும் உன் கல்யாணத்துக்கு வரமாட்டோம். இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும்னு என்ன அவசியம் இருக்குது? நானும் அவளும் இருந்தால் போதும் என்று அவன் கூறி முடிக்க, பலார் என்று அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்டார் கோதாவரி. என்ன பேச்சு பேசுகிறடா நீ? உன் அப்பா இறந்ததுலேருந்து உன் ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எல்லாமே உன் மாமா தாண்டா கட்டியிருக்காரு. அவர் சம்மதம் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிப்பியா? முதல் முறையாக அம்மாவிடம் அடி வாங்கியதில் அதிர்ச்சியாக நின்றான் சர்வேஷ். வேகமாக ஓடி வந்து அவளது கையை பிடித்து தடுத்தாள் சர்வேஷின் சித்தி. அக்கா, என்னக்கா இப்படி தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய போய் அடிக்கிற? இல்லை காவேரி, அப்பா இல்லாத பிள்ளைங்கன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பாக போச்சு, அதான் இப்படி வந்து நிற்கிறான். அது தப்புன்னு கூட புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கான். சொல்லுடா, அம்மா சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் நீ பண்ணுவியா? மாமா சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிடுவியா? அம்மா, மாமா எனக்கு ஹெல்ப் பண்ணது உண்மைதான். அதுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியாது. நான் வேணும்னா அவர் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் என்றவனின் கன்னத்தில் மறுமுறை பலார் என்று அறை விழுந்தது கோதாவரியின் கைகளால். என்னடா பேச்சு பேசுகிற நீ? திருப்பி கொடுடா, திருப்பி கொடு. நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை, அதனால் திருப்பி கொடு. நீ குடித்த தாய்ப்பாலை திருப்பி கொடு. நான் உனக்கு கொடுத்த இரத்தத்தை திருப்பி கொடு. இத்தனை நாள் உனக்காக உழைச்ச வியர்வையை திருப்பி கொடு என்று கத்த சர்வேஷின் கண்கள் கலங்கியது. மா, நீ நினைக்கிற மாதிரி அவள் இல்லைம்மா. அவள் ரொம்ப நல்லவா. அவள் நல்ல பொண்ணாகவே இருக்கட்டும், ஆனால் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, நமக்கு வேண்டாம். வேறு ஜாதியில் பொண்ணு எடுத்து வீதியில் நிற்க முடியாது, இந்த கல்யாணம் நடக்காது என்று கத்தி கூற அப்படியே பின்னால் நகர்ந்தான் சர்வேஷ். என்னை இதுக்கு தான் வீட்டுக்கு கூப்பிட்டீங்களா? நான் இங்கேருந்து கிளம்புறேன் என்றவன் வேகமாக வீட்டு கதவினை நோக்கி செல்ல, அவனை விட வேகமாக சென்ற கோதாவரி அவனிற்கு முன் சென்று நின்றாள். இப்போ இந்த வீட்டை விட்டு நீ போனால் திரும்பி வரக்கூடாது. அதுக்கு மீறி போகணும்னு நினச்சா நீ என் பணத்தை தாண்டி தாண்டா போகணும் என்று கூறி நடுவில் நின்றாள். அம்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் அவளை லவ் பண்ணுறேம்மா. அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன். லவ்வா? லவ் ஒரே வருஷத்தில் அம்மா, தம்பி, மாமா, சித்தின்னு எல்லாரையும் தூக்கி எரிய வைக்கிற அந்த லவ் உனக்கு தேவையில்லை. நீ இந்த வீட்டு பிள்ளை, நீ இந்த வீட்டு கட்டுப்பாடோட தான் நடக்கணும். அம்மா, உள்ளே போடா. அம்மா, என்னை விடுங்கம்மா, உள்ளே போன்னு சொன்னேன் என்று கத்தினாள். அந்த சத்தத்திற்கு பயந்து வீட்டின் உள்ளே சென்றான் சர்வேஷ். அவன் உள்ளே சென்றதும், இங்கே பாரு, நாளைக்கு உனக்கும் குமார் மாமா மகளுக்கும் கல்யாணம், புரியுதா? இல்லை, என்னால் முடியாது. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். உன்கிட்ட யாரும் சம்மதம் கேட்கல. கௌரி தான் உன் பொண்டாட்டி, அவள் தான் இந்த வீட்டு மருமகா, அவ்வளவுதான். இந்த கல்யாணம் வேண்டாம்னு உனக்கு தோணுச்சுன்னா நைட்டோட நைட்டாக செத்துரு, இல்லை எனக்கு விஷம் வச்சு கொன்னுரு, புரியுதா? அதை விட்டுட்டு வேறு ஜாதி பொண்ணை எல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்காத என்றவள் விறுவிறு என்று உள்ளே சென்று விட்டாள். சர்வேஷும் வேகமாக சென்று அறையின் உள்ளே சென்று அரைக்கதவை பட்டார் என்று சாத்தி கொண்டான். வந்திருந்த உறவினர்கள் அனைவரும் நாளைய தினம் நடக்க இருக்கும் சர்வேஷ் கௌரி திருமண வேலைகளை பார்க்க தொடங்கினர். எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 15. அரைக்கதவை சாத்தி கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான் சர்வேஷ். ஆண்கள் கண்ணீர் வடிப்பதில்லை என்பது தவறு. கண்ணவளை பிரியும் நேரம் கண்கள் தானாக கண்ணீரை சுரந்தன சர்வேஷிற்கு. லேசாக தனது வலக்கை நுனிவிரலால் இன்றும் கண்களில் வழிந்த அந்த கண்ணீர் துளிகளை துடைத்து கொண்டான். அன்றைய தினம் அவனது கை மீறி அனைத்தும் நடந்தன. வீட்டை எதிர்க்கவும் அவனுக்கு மனமில்லை, துணிவும் இல்லை. கங்காவை விட்டு பிரியவும் அவனுக்கு மனமில்லை. எப்படியோ வேக வேகமாக அவசர அவசரமாக முடிந்த திருமணத்தை நினைத்து பார்க்கையில் இன்றும் அவனுக்கு மனதில் ஒரு ஓரத்தில் வலித்தது. அருகில் நின்று கொண்டிருந்த பியூன் அவனிடம், சார், என்னாச்சு? கண்ணில் இருந்து ஏன் தண்ணி வருது என்று கேட்க, கண்களை துடைத்தவன் இருமுறை இருமினான். லேசாக உடம்பு சரியில்லைப்பா, அதனால தான். சரிங்க சார், டீ வாங்கிட்டு வரவா? இல்லைப்பா, இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். இன்டர்வியூக்காக வெளியே காத்திருக்காங்க.
ஒருத்தராக வர சொல்லுப்பா. இன்டர்வியூ நடக்க ஆரம்பித்தது. அவனது நினைவுகள் சட்டென நீங்கி நிஜ உலகத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்தது. ஒவ்வொருத்தராக உள்ளே நுழைய அவர்களை நல்ல முறையில் இன்டர்வியூ எடுத்து ஆட்களை தேர்வு செய்தான். அதிலும் அவனது உள்மனம் கூறியபடி யாருடைய குடும்ப பின்னணி மிகவும் பின்தங்கி இருக்கின்றதோ அவர்களை கருத்தில் கொண்டே ஆட்களை தேர்வு செய்தான். மாலை வேளை ஆனது. அவனது வேலையும் முடிந்தது. ஆட்களை தேர்வு செய்து மேலிடத்திலும் கூறிவிட்டு வீட்டிற்கு கிளம்ப தயாரானான். அலுவலகத்திலிருந்து கிளம்பி மெல்ல மெல்ல நடந்து பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து நிற்க சில்லென்ற காற்று அவனை வருடி சென்றது. ஏனோ இந்த நேரம் அவனிற்கு அந்த காற்றின் சுகந்தம் சுத்தமாக பிடிக்கவில்லை. காலையில் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் ஞாபகம் வர கௌரியை அடித்து விட்டோமே என்ற எண்ணமும் அவளது மனதில் தோன்றி மறைந்தது. குற்ற உணர்ச்சியில் வருத்தம் கொண்டான். பாவம் கௌரி, அவள் என்ன செய்வாள்? சாதாரண பெண்தானே அவளும். என்னதான் திருமணம் திடீரென்று நடந்திருந்தாலும் அவளை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு மிகவும் நிம்மதியாக வாழ்ந்து வந்தான். ஆனால் அந்த நிம்மதி முழுவதுமாக குலைந்து போனது மறுமுறை கங்காவை பார்க்க நேர்ந்த நொடியிலிருந்து. கௌரியுடன் திருமணம் முடிய அதனை கங்காவிடம் கூறவும் இயலாமல் அவளுக்கு தெரியாமலே சென்னையிலிருந்து பணி மாறுதல் வாங்கினான் சர்வேஷ். அதன் பிறகு அவன் கங்காவை பார்க்கவே இல்லை. ஆனால் அன்றைய தினம் அவளை அந்த கோலத்தில் பார்ப்பான் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அன்று ஒரு நாள் சர்வேஷ் கௌரி மற்றும் குழந்தைகளுடன் தனது காரில் சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்க வழியில் இருந்த பிரபல கல்லூரி ஒன்றின் வாசலில் நின்று கொண்டிருந்தாள் கங்கா. அவளது கழுத்தில் அந்த கல்லூரியின் ஐடி கார்டும் இருந்தது. அவளது கையை பிடித்து 2 வயது சிறுவன் ஒருவனும் நின்று கொண்டிருக்க சட்டென பார்த்த பார்வையிலேயே கங்காவின் நெற்றியில் குங்குமம் இல்லை என்றும் அவளது கழுத்தில் தாலியும் இல்லை என்றும் ஒரு நொடியில் கண்டு கொண்டான். அவள் அந்த கல்லூரி வாசலில் நின்றிருந்த தோற்றம் அவனிற்குள் ஏதோ செய்தது. அவள் ஏதோ பிரச்சனையில் இருப்பதை நன்றாக உணர்ந்தான். அதன் பிறகுதான் அந்த கல்லூரியில் பணிபுரியும் தனது பால்ய நண்பன் ஒருவனிடம் கங்காவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான். வெகு நாட்களுக்கு பிறகு அவன் தனது நண்பன் ரமேஷிற்கு ஃபோன் செய்ய, டேய் சொல்லு மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன எதுவும் விசேஷமா? தங்கச்சியெல்லாம் எப்படி இருக்காங்க? குழந்தைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மச்சான். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணுமே. சொல்லுடா சர்வேஷ். இல்லை மச்சான், அங்கே உங்கள் காலேஜில் கங்கான்னு பொண்ணு வேலை பார்க்குறாங்களாடா? ஆமாண்டா, ஐடி டிபார்ட்மெண்ட்டில். எதுக்கு கேட்குற? இல்லை, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். ஓ அப்படியா? ஆமாம் மச்சான், ஃப்ரெண்டு. ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? அவங்க ஹஸ்பண்ட் வீடு வேறு ஊர் தானே? அடா ஆமாடா, ஆனால் இப்போ அவங்க ஹஸ்பண்டு கூட இல்லையே. ஏன், என்னாச்சு? சரியான சந்தேக பிராணிடா அவன். ஏதோ வேலை பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணாலாம். அதை எப்படியோ விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டான். அதனால் வேலையை விட சொல்லியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறமும் அவன் சந்தேகம் தீரலை. வீட்டை விட்டு பற்றி விட்டுட்டான் என்று கூற இதயமே நொறுங்கி விட்டது சர்வேஷிற்கு. நிச்சயம் அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. கங்காவிற்கு இப்படி நடந்ததை அவனால் சற்றும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுவும் அவனும் அதற்கு ஒரு காரணம் என்று நினைக்க அவனால் அவனை மன்னிக்கவே முடியவில்லை. டேய் சர்வேஷ், கேட்குறியாடா? நான் பேசிகிட்டே இருக்கேன். சொல்லுடா. என்ன பதிலே காணோம்? ஒன்றும் இல்லைடா. அவளுக்கு ஒரு பையன் இருக்கானோ? ஆமாண்டா, குட்டி பையன். அவன் பேர் கூட உன் பேர் தான்டா, சர்வேஸ்வரன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்கள் கலங்கி விட்டது சர்வேஷிற்கு. என்னடா, அவங்கக்கிட்ட எதுவும் சொல்லணுமா? இல்லை மச்சான், அவள் அட்ரஸ் மட்டும் வேணும், வாங்கி கொடு. நான் நேரில் போய் பார்த்துக்கிறேன். கௌரியை கூட்டிகிட்டு போய் தான் பார்க்கணும் என்று போய் கூறினான் சர்வேஷ். சரிடா என்று ஃபோனை வைத்தவன் 2 நாட்களில் கங்காவின் வீட்டு முகவரியை வாங்கி கொடுத்தான். அந்த முகவரியை பார்க்க உடனே சென்று அவளை பார்க்க வேண்டும் என்று தான் தோன்றியது அவனுக்கு. அதே நேரம் அது தவறென்றும் நன்றாக புரிந்தது அவனுக்கு. எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 16.
எத்தனை முயன்றும் சர்வேஷின் மன சஞ்சலம் நீங்கவில்லை. கண்களின் முன்னால் நிற்கிறாள் தன் முன்னாள் காதலி. ஆனால் அவளை பார்க்கும் அருகதை கூட இல்லை அவனிடம். அவளது வாழ்வு ஒரு வகையில் அவனால் சீர்குலைந்து போய் கிடக்கிறது. அதற்கு அவளிடம் மன்னிப்பாவது கேட்க வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. வெகு நேரமாக யோசித்தான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவளை சென்று பார்ப்பதா, இல்லை அப்படியே விட்டு விடுவதா என்று யோசித்து கொண்டே இருந்தான். 2 நாட்கள் கடந்து சென்றது அவனது யோசனையில். அதன் பிறகு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தான். ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10 கங்கா வேலை பார்க்கும் கல்லூரியின் அருகில் இருந்த பேராசிரியர்கள் காலனிக்கு சென்றான். மனதில் சற்று பயமும் குழப்பமும் இருந்தாலும் அவளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே சென்றான். ரமேஷ் கொடுத்த அட்ரஸை வைத்து அவளது வீட்டை கண்டுபிடித்தான். ஒரு சிறிய ஃப்ளாட்டில் 2வது தளத்தில் கங்காவின் வீடு இருந்தது. ஃப்ளாட்டின் படிகள் ஏறி 2வது தளத்திற்கு சென்று அவளது வீட்டு வாசலில் நின்றான். ஆனால் கதவை தட்டும் தைரியம் இல்லை அவனிடம். அவனது கைகளால் கதவை தட்ட முயன்று கீழே போட்டான். மீண்டும் சிறிது நொடிகள் கழித்து கதவை தட்ட முயல, சரியாக அந்த நேரம் பார்த்து அவன் தட்டு முன் கதவை திறந்தாள் கங்கா. அவளது கையில் ஒரு வாளி இருந்தது. அந்த வாளியில் துவைத்த துணிகள் இருந்தன. பின்னால் திரும்பி தனது மகனிடம் பேசிக்கொண்டிருக்க முன்னால் நின்றவனை பார்க்கவில்லை. டேய் தம்பிக்குட்டி, அம்மா மாடியில் போய் துணியை காய போட்டு வரேன். நீ சமத்து பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே இரு. மாடியில் வெயில் அடிக்குது, புரியுதா? ஓகே அம்மா. சட்டென கங்காவின் பார்வை திரும்பி முன்னால் பார்க்க அங்கு சர்வேஷ் நின்று கொண்டிருந்தான். ஒரு நொடி அதிர்ச்சி அடைந்தாள். அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள அவளுக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது. சற்று நேரம் கழித்து, சர்வேஷ் என்றான் சற்று குரலில் சுருதி இல்லாமல். சர்வேஷ், நீ இங்கே எப்படி? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்ன பார்க்கவா? உள்ளே போய் பேசலாமா என்று கேட்க அவனை வீட்டின் உள்ளே அழைத்து சென்றாள் கங்கா. எப்படி இருக்க? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கலாமான்னு கூட தெரியலை கங்கா. நல்லா இருக்கேன் என்று கூறினாள். அங்கு வேகமாக ஓடி வந்து அவளது காலின் அருகில் நின்றான் குட்டி சர்வேஷ். சர்வேஷ் குட்டி சர்வேஷை பார்த்து, இங்கே வாடா. அதற்கு குட்டி சர்வேஷ் வரமாட்டேன் என்று தலையசைக்க, கண்ணா கூப்பிடுறாங்கள்ல போ. அதை கேட்டவுடன் குட்டி சர்வேஷ் ஒருமுறை அவனது தாயின் முகத்தை பார்த்துவிட்டு சர்வேஷின் அருகில் சென்று நின்றான். மழலையின் காலடிகள் மிக மெதுவாகவே அவன் அருகில் நடந்து வந்தன. இந்தா அங்கிள், உனக்காக சாக்லேட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்டா என்றவன் தனது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து மிக பெரிய சாக்லேட் ஒன்றை எடுத்து நீட்ட குட்டி சர்வேஷின் முகம் மீண்டும் திரும்பி அவனது தாயை பார்த்தது. உடனே அவள் வாங்கிக்கோ என்று கூற அந்த சாக்லேட்டை கையில் வாங்கி கொண்டான் குட்டி சர்வேஷ். அதனை வாங்கி கொண்டு குடுகுடுவென்று உள்ளே ஓடி சென்றான். உன் பையன் ரொம்ப அழகாக இருக்காங்கங்கா. உனக்கும் குழந்தைங்க இருக்காங்கள்ல? தெரியுமா, 2 பேர் இருக்காங்க, பிரவீன் பிரவீனா. நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி உட்காந்துரு, நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும் கங்கா அது என்று இழுக்க, இருப்பா டீ போட்டு கொண்டு வரேன். முதல் தடவையாக வீட்டுக்கு வந்திருக்க, டீ கூட குடிக்கலைன்னா எப்படி என்றவள் கிச்சனில் உள்ளே சென்று டீயை போட்டாள். சற்று நேரம் ஹாலில் அமர்ந்திருந்தவன் கிச்சனின் உள்ளே சென்றான். அவன் வந்ததை உணர்ந்ததும், என்னாச்சு சர்வேஷ், பொறுமை இல்லையா? 2 நிமிஷம் டீ ரெடி ஆகிடும். சற்று தாழ்ந்த குரலில், டீ மட்டும்தானா கங்கா என்று கேட்க சட்டென அவனை திரும்பி பார்த்தாள் கங்கா. அவளது பார்வை அவனிடம் கேள்விகள் பல கேட்பது போல தோன்றியது அவனுக்கு. காஷ்மீர் புலாவெல்லாம் செய்வியே, அதெல்லாம் கிடையாதான்னு கேட்டேன். நான் அதுக்கப்புறமா அதை செஞ்சதே இல்லை. இனி செய்யலாமே. ஏன், கௌரிக்கு செய்ய தெரியாதா? சர்வேஷ் சற்று அமைதியானான். 2 நொடிகள் ஆனது. கங்கா, அது நான் அன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு கங்கா. உன்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் எனக்கு நடந்துருச்சு. அது வீட்டில் பெரியவங்க என்று பேசும் பொழுது அவனது வார்த்தைகள் தடுமாற, தெரியும் சர்வேஷ், அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு என்றவள் அவனது கையில் டீயை கொடுக்க அதனை வாங்கி பருகினான் சர்வேஷ்.
என்னை மன்னிச்சிரு கங்கா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் நான் வந்தேன். ஆனால் அதுக்கு எனக்கு அருகதை இருக்கான்னு கூட தெரியலை. கங்கா எதுவும் கூறவில்லை. அமைதியாக இருந்தாள். சர்வேஷே தொடர்ந்தான். என்னால் உன்னோட வாழ்க்கை கூட இந்த நிலைமைக்கு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. இல்லை சர்வேஷ், இதுக்காக நீ சாரி கேட்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே சந்தேக புத்தி உள்ளவன் தான். அதனால என்னை வெளியே அனுப்பிட்டான். ஆனால் கடவுள் எனக்காக அழகான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரு. அதுதான் என் பையன். எனக்கு அது போதும் சர்வேஷ். உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுப்பா. சரி என்று கூற அந்த நேரம் கங்காவின் வீட்டுக்கதவு டமடமவென தட்டும் சத்தம் கேட்டது. திடீரென்று ஏற்பட்ட அந்த சத்தம் கேட்டு இருவரும் மிரண்டு போயினர். எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 17. டமடமவென கதவை தட்டும் சத்தம் கேட்க வேகமாக சென்று கதவை திறந்தாள் கங்கா. வீட்டு வாசலில் வீட்டு ஓனர் நின்று கொண்டிருந்தார். 55 வயது மதிக்கத்தக்க நபர். சற்று கோபமாக நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்தவுடன், வாங்க சார், உள்ளே வாங்க என்று அழைத்தாள் கங்கா. உள்ளே சென்றார் வீட்டு ஓனர். உள்ளே சென்றவரின் பார்வை அங்கு நின்ற சர்வேஷை சந்தேகத்துடன் பார்த்தது. அவரது பார்வையை புரிந்து கொண்டாள் கங்கா. கெஸ்ட்டு சார். இருக்கட்டும் இருக்கட்டும் என்றவர் மிடுக்காக அங்கிருந்த சோஃபாவில் அமர, இருங்க சார், டீ போடுறேன். இந்தாம்மா, உன் டீ எல்லாம் எதுவும் வேண்டாம். 3 மாதம் வாடகை பாக்கி வச்சிருக்க. எப்போ தருவ? அதை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் என்றவுடன் முகம் சுருங்கி போனது கங்காவிற்கு. எதை அவர் சர்வேஷ் இருக்கும் பொழுது கேட்கக்கூடாது என்று நினைத்தாலோ அதையே அவர் சரியாக கேட்டார். என்னம்மா, என்ன சொல்கிற? வீட்டை காலி பண்ணுறியா இல்லை வாடகையை தர்றியா? 3 மாதமாக கொடுக்கல சார். அந்த 1 மாதம் பொறுத்துக்கோங்க, அடுத்த மாதம் கொடுத்துட்றேன். இதையே தாம்மா ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டு இருக்க. அதான் கெஸ்டெல்லாம் வராங்களே, அவங்கக்கிட்ட வாங்கி தர வேண்டியது தானே என்றவரின் பார்வை மீண்டும் சர்வேஷை சந்தேகத்துடன் பார்க்க அவர் கேட்ட கேள்வி கங்காவின் மனதை சுக்குநூறாக உடைத்தது. சார், அடுத்த மாதம் கொடுத்துருவேன் சார், கொஞ்சம் டைம் கொடுங்க என்றாள். உடனே சர்வேஷ் இடைமறித்தான். கங்கா, 1 நிமிஷம் என்றவன் வீட்டு ஓனரை பார்த்து, எவ்வளவு சார் கொடுக்கணும்? 24,000 ரூபாய் கொடுக்கணும். நாளைக்கு வந்துடும் சார் உங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு. அக்கௌண்ட் நம்பர் தரீங்களா? இல்லை சர்வேஷ், வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். அட ஏமா நீ வேற, உன் கெஸ்ட்டு நல்ல கெஸ்ட்டாக இருக்காரு, அதை கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அவர் இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறார் என்பதை நன்றாக புரிந்து கொண்டனர் இருவரும். இருப்பினும் வேறு வழியின்றி அமைதியாக இருந்தாள் கங்கா. அவளது அமைதியே அவனுக்கு விசித்திரமாக தெரிந்தது. கடன்னு நினச்சிக்கோ கங்கா என்றவனிடம் வீட்டு ஓனர் அவரது அக்கௌண்ட் நம்பரை கொடுக்க அதனை வாங்கி கொண்டான் சர்வேஷ். நாளைக்கு வந்துடும் சார் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. சரி சரி என்றவர் இருவரையும் பார்த்து ஏளனமாக சிரித்து விட்டு சென்றார். அவரது சிரிப்பு இருவருக்குமே வெறுப்பை உண்டு பண்ணியது. அவர் சென்ற பின், அவர் இப்படி பேசுகிறாரு, நீ அமைதியாக இருக்க கங்கா. என்ன பண்ண சொல்கிற? கோவப்பட்டு வீட்டை காலி பண்ண சொல்கிறியா? என் வீட்டுக்காரரே இப்படி தான் பேசினார். இதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழகிடுச்சு. ஆனால் நீ காசெல்லாம் தர வேண்டாம் சர்வேஷ். உனக்கு எதுக்கு சிரமம்? நீ இங்கேருந்து கிளம்பு முதல்ல. எதுக்கு சிரமமா? அப்போ வீட்டை காலி பண்ண போறியா? இல்லை, அடுத்த மாதம் வர டைம் கேட்டு கொடுத்துருக்கேன்ல. போன மாதம் வர குழந்தைக்கு மெடிக்கல் செலவு அதிகம் ஆயிடுச்சு, அதனால தான் கொடுக்க முடியல. இல்லைன்னா கொடுத்துருப்பேன். பாக்கி வைக்கவே மாட்டேன் நான் எப்பயுமே. அந்த அடுத்த மாதம் கொடுக்குறத எனக்கு கொடு. அந்த ஆள் டைம் கொடுக்குற மாதிரி தெரியல கங்கா. இல்லை சர்வேஷ், அது சொல்கிறத கேளு. என்கிட்ட ஹெல்ப் கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை. அது விடுகங்கா. சரி, நான் கிளம்புறேன். நீ எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு என்றவன் அங்கிருந்து சென்றான். இப்படி இத்தனை நாள் கழித்து தன்னுடைய முன்னாள் காதலனை பார்த்தது சரியா தவறா என்றும் தெரியவில்லை அவளுக்கு. இந்த சொந்தம் எந்த அளவிற்கு செல்லும் என்றும் தெரியவில்லை. அவன் உதவி புரிவதும் சரியா தவறா என்று தெரியவில்லை. ஆனால் மனதில் ஒருவித மகிழ்ச்சியை உணர்ந்தாள் கங்கா. அதே நிலையில்தான் இருந்தான் சர்வேஷும். மறுநாளே கங்காவின் வீட்டு ஓனருக்கு 24,000 ரூபாயை அனுப்பினான். அதுவும் கௌரிக்கு தெரியாமல். கௌரிக்கு தெரியவே கூடாது என்று தான் நினைத்தான். ஆனால் தெரியாமலே மறைக்க அவனால் முடியுமா என்ன? காலம் அதன் வேலையை பார்த்தது. அடுத்த மாதம் கங்கா பணத்தை திருப்பி கொடுப்பதற்காக அவனை அழைக்க,
ஒரு பார்க்கில் இருவரும் சந்தித்து கொண்டனர். பார்க்கில் அவனுக்காக காத்திருந்தாள் கங்கா. சற்று நேரத்தில் சர்வேஷும் வந்து சேர்ந்தான். இருவரும் பார்க்கில் இருந்த ஒரு பெஞ்சில் அமர்ந்தனர். இதை நீ இவ்வளோ சீக்கிரம் திருப்பி கொடுக்கணுமா கங்கா? இருக்கட்டும் சர்வேஷ், திருப்பி கொடுத்து தானே ஆகணும் என்றவள் பணத்தை அவளது கையில் நீட்ட அதனை பெற்றுக்கொண்டான் சர்வேஷ். சரி, டைம் ஆகுது, கிளம்பலாம் என்றவள் இடத்தை விட்டு எழுந்தாள். அந்த நேரம் எதிரில் டிங் 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 என்ற சத்தத்துடன் ஒரு தள்ளுவண்டி வந்தது. அதில் இருந்த அடுப்பில் கடலையை வறுத்து கொண்டே அந்த வண்டியை தள்ளி கொண்டு வந்தார் அந்த தள்ளுவண்டிக்காரர். மா, கடலை வாங்குங்கம்மா, கடலை கடலை வறுகடலை என்று கத்திக்கொண்டே நடக்க அதனை பார்த்து இருவருக்கும் புன்னகை ஏற்பட்டது. மெரினாவில் இருவரும் இணைந்து என்றோ வாங்கிய ஞாபகம், அந்த அழகிய நினைவுகள் அவர்கள் இருவருக்கும் வந்து சேர, இரு கடலை வாங்குவோம் என்றான் சர்வேஷ். 2 பொட்டலங்கள் வாங்கினான். இருவரும் அந்த கடலையை தின்று கொண்டே நடந்து செல்ல அவர்கள் இருவரும் இணைந்து சென்றதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார் சர்வேஷின் பக்கத்து வீட்டு பெண்மணி கமலா. எங்களது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தியாயம் 18. கமலா சென்று கௌரியிடம் வத்தி வைத்த பிறகுதான் ஆரம்பித்தது வீட்டில் சண்டையே. அன்றிலிருந்து தினமும் சண்டைதான். வீட்டில் இருப்பதையே வெறுக்க ஆரம்பித்தான் சர்வேஷ். ஆனால் அவனால் கங்காவை பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை. அடிக்கடி அவளை சந்திக்கச் சென்றான். அவளுக்கு உதவிகள் செய்தான். அவள் தனியாக இருக்கிறாள் என்பது அவனது மனதில் மிக பெரிய வேதனை. அதற்கு காரணம் ஒரு விதத்தில் அவன்தான் என்பது மிக பெரிய குற்ற உணர்ச்சியாகவும் இருந்தது. ஆனால் அதே நேரம் அவனது மனைவியை தனியாக விட்டுவிட்டான். தினமும் அவன் வேலைக்கு செல்லும் பொழுது சண்டையிட்டாள் கௌரி. அப்படிதான் இன்றும் காலையில் சண்டை நடந்தது. ஆனால் இன்று அவளை அடித்து விட்டான். அந்த எண்ணம் மனதில் சற்று குறுகுறுப்பை ஏற்படுத்த பேருந்தில் சஞ்சலத்துடன் அமர்ந்திருந்தான். எதுக்கு இன்னைக்கு அவளை அடித்தோம்? அவள் கேட்டதில் ஒன்றும் தப்பு இல்லையே. நாம் இப்படி நடந்துக்கிட்டால் அவள் அப்படி தானே கேட்பா. ஆனாலும் அவள் கங்காவை பற்றி அப்படி பேசுனது தப்பு, ரொம்ப தப்பு என்று நினைத்த வண்ணமே பேருந்தில் அமர்ந்திருந்தான். பேருந்து ஒரு நிறுத்தத்தில் நின்றது. அந்த நிறுத்தத்தை ஜன்னல் வழியாக பார்த்தான். அதற்குள் நடத்துனர், பேராசிரியர் காலனி, இறங்குங்க இறங்குங்க என்று கூற இன்றும் சர்வேஷிற்கு அந்த நிறுத்தத்தில் இறங்கி கங்காவின் வீட்டிற்கு சென்று அவளை பார்க்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் சில தினங்களாக அவன் வீட்டில் நடக்கும் சண்டைகளை நன்றாக அறிவாள் கங்கா. அதனால் அவனை வரவேண்டாம் என்று கூறியிருந்தாள். ஆனால் ஒரு வாரமாக அவளை பார்க்கவில்லை என்ற எண்ணம் அவனது மனதில் சற்று கவலையை ஏற்படுத்தியது. அதுவும் இன்றைய தினம் அவளுடைய பிறந்த நாள். இன்று அவளை ஒருமுறை பார்ப்பது ஒன்றும் அத்தனை பெரிய தவறில்லையே. அவள் நன்றாக இருக்கிறாளா, இல்லை அவளுக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்படுகிறதா என்ற எண்ணங்கள் மனதில் ஓட அவனது செல்போன் அடித்தது. எதிர்முனையில் அவனது மாமனார் பேச ஆரம்பித்தார். என்னப்பா, எதுவும் பிரச்சனையா? இல்லையே மாமா. என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லையே மாமா. கௌரி திடீர்னு வீட்டுக்கு வந்து ரூம் கதவை பூட்டிட்டு திறக்க மாட்டேங்கிறா. என்னென்னு கேட்டால் இனி அங்கே போக மாட்டேன்னு சொல்கிறா. அதான் எதுவும் பிரச்சனையா மாப்பிள்ள என்று கேட்க அதற்குள் பேருந்து கிளம்ப தயாராக சட்டனை இடத்தை விட்டு எழுந்து நின்றான் சர்வேஷ். மாமா, நான் அப்புறம் பேசுகிறேம்மா மாமா என்று ஃபோனை வைத்துவிட்டு, ஒரு நிமிஷம் என்றவன் வேகமாக கீழே இருங்க அவனை பார்த்த நடத்தினர், இவ்வளோ நேரம் தூங்குனியா என்று கத்தினார். அதனை காதில் வாங்காமல் கீழே இறங்கினான் சர்வேஷ். அவனது கால்கள் வேகமாக கங்காவின் வீட்டை நோக்கி நடந்தன. இது ஒன்றும் அத்தனை பெரிய தவறில்லை. ஒரு நண்பனாக அவளை சென்று பார்ப்பது நிச்சயம் தவறாகாது என்று நினைத்தவனின் மனதில் சட்டென ஒரு பயம் தோன்றியது. அது ஒருவேளை இதுவும் தெரிந்து கௌரி தன்னை விட்டு விலகி விடுவாளோ என்ற எண்ணம். அவள் தான் ஏற்கனவே நம்மை விட்டு சென்று விட்டாளே, பிறகு எதற்காக பயம் கொள்ள வேண்டும்? நான் தவறேதும் செய்யாத நேரமே அவள் என் மீது நம்பிக்கை இல்லாமல் சென்று விட்டாள். இப்பொழுது நான் மட்டும் அவளை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? உண்மையில் இந்த கல்யாணம் ஒரு ஆக்சிடென்ட், திடீரென்று நடந்த கல்யாணம். அதுவும் பெரியவர்களின் கட்டாயத்தால் நடந்தது. அதை தவிர என்ன இருக்கிறது? அன்றைய தினம் நான் சொல்வதை கேட்டிருந்தால் நிச்சயம் என் திருமணம் கங்காவுடன் தான் நடந்திருக்கும். இன்று அவளும் தனியாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானும் தினமும் கௌரியுடன் சண்டையிட வேண்டிய அவசியமும் இல்லை. வீடா அது ஒரு நரகம். கங்காவை பார்க்கும் பொழுதுதான் மனதில் நிம்மதியே பிறக்கிறது. இனி நான் தாமதிக்கப் போவதில்லை. கங்கா மட்டும் சம்மதித்தால் இனி அவளை நான் தனியாக விடப்போவதில்லை என்று ஏதேதோ எண்ணங்களுடன் வேகமாக நடந்தான் சர்வேஷ்.
அவனது வேகத்தில் கங்காவின் வீடு அதிவிரைவில் அவனது அருகில் வந்தது. வீட்டு வாசலில் நின்று வீட்டு கதவை தட்ட கதவு திறக்கப்படவில்லை. மீண்டும் மீண்டும் தட்டினான். கதவு திறக்கப்படவில்லை. மீண்டும் தட்ட அருகில் இருந்த வீட்டுக்கார பெண்மணி வெளியே வந்தார். தம்பி, பூட்டின வீட்டை தட்டிகிட்டு இருக்க, உனக்கு யாருப்பா வேணாம்? அக்கா, கங்கா இங்கே. அவள் இன்றைக்கி தாண்டா வீட்டை காலி பண்ணிட்டு போனா. நீ யார்? வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாளா என்ற எண்ணம் உள்ளுக்குள் தோன்றி மறைய, என் பேர் சர்வேஷ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஓ, நீ தான் சர்வேஷா? உன் பொருள் ஏதோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாப்பா. இந்தா என்றவர் உள்ளே சென்று ஒரு பையை எடுத்து வந்து அவன் கையில் கொடுக்க அதனை வாங்கி கொண்டு கீழே இறங்கினான். கீழே இறங்கியவுடன் அருகில் இருந்த மர நிழலில் நின்று அந்த பையை திறந்தான். அதனை திறக்க அதில் ஒரு லெட்டர் இருந்தது. அதனை எடுத்து பிரித்து படித்தான். அன்புள்ள சர்வேஷிற்கு கங்கா எழுதுவது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சர்வேஷ். அதனால தான் இனி உன் வாழ்க்கையில் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுன்னு இங்கேருந்து கிளம்புறேன். உங்ககிட்ட சொல்லாமல் போகிறதுக்கு என்னை மன்னிச்சிடு. ஆனால் எனக்கு வேறு வழி தெரியலை. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் அது உன் வாழ்க்கையை தான் பாதிக்கும். கௌரி ரொம்ப நல்ல பொண்ணு. உன்னை நம்பி உன் வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கா. உன்னை நம்பி 2 குழந்தைகளை பெற்றிருக்கா. என் புருஷன் எனக்கு பண்ண துரோகத்தை நீ அவளுக்கு பண்ணணும்னு கனவுல கூட நினைக்காத. நாம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம்னு சொன்னான். ஆனால் உண்மை என்னென்னா, காதலிச்சவங்க யாரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸாக பழக முடியாது. உண்மையிலேயே அவங்க பழகாமல் இருக்கிறது தான் நல்லது. இனி வாழ்க்கையில் உன்னை பார்க்காம இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுதான் எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. நான் இன்றைக்கி தனியாக இருக்கிறதுக்கு நீ தான் காரணம்னு நினச்சிட்ருக்க. ஆனால் நான் இப்போவும் தனியாக இல்லை. உன்னோட காதல் என் கூட தான் இருக்குது. நீ என்னை காதலித்த நினைவுகள் என் கூட தான் இருக்குது. அதுவே எனக்கு போதும். எனக்கு துணையாக வர்றதுக்கு அது போதும். அந்த நாட்களை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆனால் இன்றைக்கி உன் பொருள் என்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். அது உன்னோட காதல். அதை நான் உன்கிட்ட திருப்பி கொடுக்குறேன். அதை நீ கௌரி கிட்ட கொடுத்துரு. அவள் தான் உனக்கு உரிமையானவா. அவள் மட்டும்தான் அதுக்கு உரிமையானவா. நான் கிளம்புறேன், குட் பை என்று எழுதியிருந்தது. அதை வாசிக்க வாசிக்க அவனது கண்கள் கலங்க அந்த லெட்டரை மூடி வைத்துவிட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டான். எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 19. அரைக்கதவை சாத்தி கொண்டு கௌரி உள்ளேயே அடைபட்டு கிடந்தாள். பிரவீனும் பிரவீனாவும் தாத்தா பாட்டியுடன் அமர்ந்திருந்தனர். ஒன்றும் புரியவில்லை என்றாலும் அந்த குழந்தைகளின் முகத்தில் கவலை இருந்தது. கௌரியின் தந்தை 2-3 முறை அரைக்கதவை தட்ட கதவு திறக்கவில்லை. அவளது மனம் உடைந்து போயிருந்தது. எத்தனை முறை கூறியும் எத்தனை முறை சண்டையிட்டும் சர்வேஷ் கங்காவை பார்க்கச் செல்வதை நிறுத்தவில்லை என்பதே அவளது மிகப்பெரிய வருத்தம். அந்த வருத்தம் அவளது பெற்றோரின் மீது கோபமாக மாறியது. அரைக்கதவின் அருகில் நின்று கௌரியின் தந்தை குரல் கொடுத்தார். கௌரிமா, கௌரிமா, கதவை திறடா. முடியாதுப்பா. அப்பா மேலே என்னடா கோபம்? கதவை திறடா. பாரு, குழந்தைகள் 2 பாவம் போல் இருக்குதுங்க. உங்கள் மேலே என்ன கோபமா? நீங்கள் தான்ப்பா எல்லாத்துக்குமே காரணம். நீங்கள் தான் காரணம். அன்றைக்கி கோதாவரியத்தை கேட்டாங்கன்னு உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்க. இப்போ பாருங்கள் என்ன ஆச்சுன்னு. இன்னும் அந்த பொண்ணை மறக்கலை என் புருஷன். அவளுக்காக என்னை இன்றைக்கி அடிச்சிட்டாரு. இனிமேல் நான் அங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் அங்கே போக மாட்டேன். அப்பா, மாப்பிள்ளைக்கிட்ட பேசுகிறேன்டா. குடும்பம்னா பிரச்சனை வர்றது சகஜம்தானே. இதுக்கெல்லாம் கோவிச்சிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? எனக்கு மாப்பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது. அவர் கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டார். ஐயோ அப்பா, போதும் அவர்கிட்ட பேசுனது. நானே பல தடவை பேசிட்டேன். எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த பொண்ணு பேரை கேட்டாலே எனக்கு வெறுப்பாக வருது. சரிம்மா, கதவை தர. உள்ளே அடைஞ்சு கிடந்து என்ன பண்ண போகிற? வெளியில் வாடா. முடியாதுப்பா, முடியாது. என்னை கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுங்க. தயவு செஞ்சு தனியாக இருக்க விடுங்க. நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். நான் வேறு வீடு பார்த்து போய்க்கிறேன். என் பிள்ளைங்களை என்னால் வளர்க்க முடியும்ப்பா. என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற நீ? எவ்வளோ நாள் வேணுனாலும் இங்கே இருக்கலாம் நீ. ஆனால் மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லாமல் வந்ததுதாம்மா தப்பு. தப்பு சரின்னு பார்க்குற மனநிலையில் நான் இல்லைப்பா. சரிம்மா, உன் இஷ்டம். நீ பெரிய பொண்ணு, இப்போவும் சின்ன பிள்ளை இல்லை. நீ தான் முடிவு எடுக்கிற, பார்த்துக்கோ என்றவர் அந்த அரைக்கதவின் வாசலில் இருந்து நகர்ந்து செல்ல கண்களை மூடி கட்டிலில் குப்புறப்படுத்து அழ ஆரம்பித்தாள் கௌரி. இனி அவனை பார்க்க கூட செல்லக்கூடாது. வேகமாக ஒரு வேலையை தேட வேண்டும். குழந்தைகளை நாமே வளர்க்க வேண்டும். அவன் கண்களில் குழந்தைகளை காட்டக்கூடாது. அப்பொழுதுதான் தெரியும் எனது அருமை, குடும்பத்தின் அருமை. ஆனால் அவன்தான் கங்காவின் பின்னால் சுற்றுகின்றானே.
நம்மை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் நினைக்க அவனுக்கு நேரம் இருக்குமா என்று கூட தெரியாது என்றவள் பெருமூச்சு வாங்க அமர்ந்திருந்தாள். இனி அவனை பற்றி நினைக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். அதே நேரம் அவளது மொபைல் ஃபோன் அடிக்க யாரென்று பார்த்தாள். ஏதோ புது நம்பர் வந்திருந்தது. ஃபோனை எடுத்தாள். ஹலோ, யாரு? ஹலோ கௌரி, நீங்கள்? நான் கங்கா பேசுகிறேன். கோவப்படாதீங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? ஆக்சுவலி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். தேங்க்ஸா? எதுக்கு? நீங்கள் எனக்கு பண்ண உதவி மிகப்பெரிய உதவி. அதை யாருமே பண்ண மாட்டாங்க. உதவியா? என்ன உதவி? ஆமாம், என்னோடய சர்வீஸை என்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டீங்க. இது எவ்வளோ பெரிய உதவின்னு தெரியுமா? இதை நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் கௌரி. கௌரிக்கு கோபம் அதிகமானது. என்ன திருப்பி கொடுத்தேனா? நான் எதுக்கு திருப்பி கொடுக்க போகிறேன்? இங்கே பாரு, எங்கள் வாழ்க்கையை விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது என்றாள் மிரட்டும் துணியில். என்ன கௌரி, நீங்கள் தான் சர்வீஸை விட்டுட்டு போயிட்டீங்களே, அப்போ எனக்கு அவனை நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போனதானே தானே அர்த்தம்? வாழ்க்கையில் தனியாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுவும் ஒரு பையனோட வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். என் பிள்ளைக்கு எல்லாமே நான் தான் பார்க்குறேன். அப்பா இல்லாமல் குழந்தைய வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இனி அந்த கஷ்டம் இருக்க போகிறதில்ல. இனி சர்வீஸ் என் கூட இருக்க போகிறான். யார் சொன்னது? இவ்வளோ சுயநலம் பிடிச்சவளாக இருக்க. நீ மட்டும் கஷ்டப்படக்கூடாது, ஆனால் நான் மட்டும் கஷ்டப்படணுமா? நான் ஏன் 2 குழந்தைங்களோட கஷ்டப்படணுமா? என் குழந்தைங்க அப்பா இல்லாமல் இருக்கணுமா? இது எல்லாம் உன் கனவுல கூட நடக்காது. நீ ஒன்றும் சர்வீஸ் தாலி கட்டின பொண்டாட்டி இல்லை, சரியா? புரிஞ்சுக்கோ. அவரை லவ் பண்ணியிருக்க, அதுக்காக உனக்கு அவர் மேலே உரிமை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்போ இல்லை கௌரி, ஆனால் நீ போனதுக்கு அப்புறமா எனக்கு உரிமை வந்துருமே. நான் போகிறேன்னு யார் சொன்னா? நான் எங்கேயும் போக போகிறதில்ல. நான் ஒன்றும் சர்வேஷை உனக்கு விட்டு கொடுக்கல, என் வாழ்க்கையும் உனக்கு விட்டு கொடுக்கல. கனவு காணாத, உன்னை அவர் வாழ்க்கையிலேருந்து துரத்தி காட்டுறேன் என்றவள் கோபமாகவே ஃபோனை வைத்து விட்டாள். அதே கோபத்துடன் எழுந்து அரைக்கதவை திறந்து வெளியே வந்தாள். வேகமாக 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு விறுவிறுவென்று வீட்டிற்கு கிளம்பினாள். கொண்டு வந்த பைக்கெட்டுகள் திறக்கப்படாமலே அவளது வீடு நோக்கி புறப்பட்டது. அவள் சற்று விசித்திரமாக பார்த்தனர் அவளது தாய் தந்தையர். அதே நேரம் மறுமுனையில் ஃபோனை வைத்துவிட்டு லேசாக புன்னகைத்து கொண்டிருந்தாள் கங்கா. எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தியாயம் 20. கங்கா எழுதிய லெட்டரை கையில் வைத்துக்கொண்டே வீடு நோக்கி புறப்பட்டான் சர்வேஷ். கங்கா எழுதியது சரிதான், மிகவும் சரிதான். ஆனால் அவள் இங்கிருந்து செல்வாள் என்று நினைக்கவில்லை. அவள் இங்கிருந்து போயிருக்க வேண்டிய அவசியமில்லை. அவள் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். எங்கு சென்றாளோ, இனி எப்படி வாழ்வாளோ, வாழ்க்கை முழுவதும் தனியாக வாழப்போகிறாளா? நினைக்கவே கஷ்டமாக இருக்கிறதே. இப்பொழுது என்ன செய்வது? ஆனால் அவள் கூறியதிலும் தவறில்லை. இத்தனை நாட்கள் திருமண வாழ்க்கை வாழ்ந்த பிறகு கௌரியை விட்டு விலக இயலாது. விலகும் அளவிற்கு அவள் என்ன தவறு செய்தாள்? எனக்காக இத்தனை நாள் சமைத்து கொடுத்திருக்கிறாள். எனக்காக 2 பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். அவளை மீறி எனக்கான ஒரு சொந்தம் உலகில் இல்லை என்பதே உண்மை. ஆனால் மனம் தடுமாறுகிறதே. கங்காவை பார்த்தவுடன் அவளோடு வாழ்ந்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது. என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அவள் வாழ்க்கை பாழாகி போய்விட்டதே. அதுவும் அதற்கு நானும் ஒரு காரணமாக நிற்கிறேனே. என்ன செய்வேன்? இனி அவளை எங்கு சென்று பார்ப்பேன்? ஆனால் இறைவன் அவளிடம் மன்னிப்பு கேட்பதற்காகவது ஒரு வாய்ப்பு கொடுத்தான் என்று எண்ணி மகிழ்ச்சி கொள்ளத்தான் வேண்டும். இத்தனை எண்ணங்களை மனதில் போட்டு புலம்பிக் கொண்டே பேருந்தில் அமர்ந்திருந்தான் சர்வேஷ். அவன் வீடு இருக்கும் பேருந்து நிறுத்தமும் வந்து சேர்ந்தது. கீழே இறங்கினான். மனம் இப்பொழுதுதான் கௌரியையும் குழந்தைகளும் அவனது நினைவிற்கு வந்தனர். வீட்டை விட்டு சென்று விட்டாள் என்ற எண்ணம் அவனுக்குள் கவலையை ஏற்படுத்த குழந்தைகளை உடனே காண வேண்டும் போல தோன்றியது அவனுக்கு. வீட்டை நினைத்தான். இத்தனை நாள் வீட்டிற்குள் அப்பா என்று அழைத்து கொண்டே ஓடோடி வரும் அவனது குழந்தைகள் இன்று வரப்போவதில்லை. என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க அவனது குட்டி பிரவீனா என்று இருக்கப் போவதில்லை. கை கால் அலம்பிட்டு வாங்க, டீ போட்டு தரேன் என்று கூற கௌரியும் இருக்கப் போவதில்லை. வீடு வெறிச்சோடி இருக்கப் போகிறது என்று நினைத்து கொண்டே வீட்டை நோக்கி நடந்து சென்றான். உள்ளே நுழைந்து மின்விளக்கை கூட நாம் தான் போட்டாக வேண்டும். வீடு இருளாக இருக்கப் போகிறது என்ற எண்ணத்திலேயே சென்றான். நிச்சயம் 2 நாட்கள் கௌரி கோபமாக இருப்பாள். 2 நாட்கள் நிச்சயம் அவளிடம் எதுவும் பேச இயலாது. அதற்கு பிறகு சென்று மூவரையும் அழைத்து வர வேண்டும் என்று எண்ணியவன் முதல் தளத்தில் இருக்கும் தனது வீட்டை அடைய படிகள் ஏற வீட்டு வாசலில் மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான்.
கௌரி இங்குதான் இருக்கிறாளா என்ற எண்ணம் அவனுக்குள் ஒருவித புத்துணர்ச்சியை ஏற்படுத்த வேகமாக படிகள் ஏறினான். வாசலில் செருப்பை கழற்றிவிட்டு வீட்டு கதவை திறக்க அது எப்பொழுதும் போல தானாக திறந்தது. திறந்தவுடன் அங்கு ஹாலில் அமர்ந்திருந்த பிரவீனா ஓடி வந்தாள். அப்பா, சாக்லேட் வேணும். சர்வேஷ் உடனே அவளை தனது கையில் தூக்கி கொண்டு, வரியா, நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வருவோம். சரிப்பா. அப்பா, நானும் வாரேன். சரி, வாங்க போகலாம். அப்பா, கை கால் கழுவிட்டு வாரேன் என்றவன் பிரவீனாவை கீழே இறக்கி விட்டுவிட்டு கிச்சனை எட்டி பார்த்தான். கிச்சனிற்குள் கௌரி அவளது வேலையை எப்பொழுதும் போல செய்து கொண்டிருந்தாள். அதை பார்த்துவிட்டு சற்று நிம்மதி அடைந்தவன் பாத்ரூமுக்குள் சென்று கை கால்களை கழுவி வந்தான். கை கால்களை கழுவிவிட்டு அவன் வெளியே வர அவனுக்கு எதிரில் இருந்த டேபிளின் மீது டொங் என்று டீ டம்ளரை வைத்தாள் கௌரி. அதனை பார்த்தவன் உதடுகளில் சற்று புன்னகையை ஏந்தியபடியே அதனை எடுத்து பருகினான். அவன் குடிக்கிறானா இல்லை டொங் என்று வைத்ததில் கோபம் கொண்டு அதனை சிங்கில் கொட்டுகிறானா என்று எட்டி பார்த்தாள் கௌரி. அவன் அமைதியாக டீயை குடித்து கொண்டே இருந்தான். அதனை எட்டி பார்த்துவிட்டு திரும்பியவளை பார்த்தான் சர்வேஷ். சட்டென கிச்சனிற்குள் சென்று மறைந்து கொண்டாள் கௌரி. டீயை குடித்து முடித்தவன், பிரவீனா, நம்ம இப்போ கடைக்கு போகலாமா என்று கேட்க, போகலாம்ப்பா என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தனர் இருவரும். உங்கள் அம்மா வராளான்னு கேளுங்க என்றவன் கிச்சனிற்குள் எட்டி பார்த்தான். மா, நீ வரியா என்றான் பிரவீன். சாக்லேட் வாங்க நான் எதுக்குடா? வந்தா உங்கள் அம்மாவுக்கு மஷ்ரூம் பிரியாணி வாங்கித்தரேன், இல்லைன்னா வீட்டில் இருக்கிற கோதுமை தோசையை தான் திங்க சொல்லு. மா, எங்களுக்கு ஒன்றும் பிரியாணி வேண்டாம், நாங்கள் கோதுமை தோசையை சாப்பிட்டுக்கிறோம். அப்போ சரி, வாங்கடா செல்லுங்களா, நாம் போய் சாப்பிடுவோம் என்றவன் இருவரையும் அழைத்து கொண்டு வாசல் வரை செல்ல மீண்டும் திரும்பி, பிரவீன், கடைசியாக கேட்குறேன், உங்கள் அம்மா வாராளான்னு கேளு. அம்மா, அப்பா கூப்பிடுறாங்க. வரலன்னா விட்டுட்டு போக உங்கள் அப்பா தயாராக தான் இருக்கார், அப்புறம் எதுக்கு நான் வரணும் என்று கூற கையில் தூக்கி வைத்திருந்த பிரவீனாவை கீழே இறக்கிவிட்டு கிச்சனிற்குள் சென்றான். கிச்சனில் முகத்தை திருப்பி கொண்டு அடுப்பை பார்த்தபடி நின்றாள் கௌரி. என்ன கருகிற வாடை வருது, அடுப்பில் என்ன வச்சிருக்க? அவனை பார்த்து முறைத்தாள் கௌரி. ஓ, அடுப்பில் கருகலையா, இது உன் மூஞ்சியா என்று கேட்க, உங்களுக்கு என் மூஞ்சி அப்படி தான் தெரியும் என்றவள் வேகமாக கிச்சனை விட்டு வெளியே செல்ல முயல சட்டென அவளது கையை பிடித்து இழுத்து தன் முன் நிறுத்தினான் சர்வேஷ். சரி, சாரி. நிமிர்ந்து பார்த்தாள் கௌரி. ஆனால் எதுவும் கூறவில்லை. மீண்டும் குனிந்து கொண்டாள். அதான் சாரி கேட்குறேன்ல, இனி உனக்கு பிடிக்காத மாதிரி எதுவும் நடக்காது, ப்ராமிஸாக நடக்காது, ப்ராமிஸ் என்றான். கௌரி அவனது கையை விடுத்து கிச்சனை விட்டு வெளியே சென்றாள். கௌரி, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன், கடைக்கு வரேன். என்னது, என்ன சொன்னேன்? மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடணும்னா வெளியே ஹோட்டல் போகணும்ல, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். சர்வேஷ் சிரித்து கொண்டே சரி சீக்கிரம் என்று ஹாலில் சென்று அமர்ந்து அவளுக்காக காத்திருந்தான். சற்று நேரத்தில் கௌரியும் கிளம்பி வர அனைவரும் ஒன்றாக ஹோட்டலிற்கு உணவருந்த சென்றனர் மகிழ்ச்சியாக. அதே நேரம் கங்கா தனது மகன் குட்டி சர்வேஷுடன் வெகு தூரமாக எங்கோ பேருந்தில் சென்று கொண்டிருந்தாள். குட்டி சர்வேஷ் அவளது மடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை தட்டி கொடுத்தபடியே தனது வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை நினைத்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் கங்கா. அவள் மனம் முழுவதும் அமைதி நிறைந்திருந்தது. சேர்ந்து வாழ்வதில் மட்டுமல்ல காதல், இவர்களைப் போல புரிதல் நிறைந்த பிரிதலிலும் நிறைந்துள்ளது அழகிய காதல். முற்றும். எங்களது அடுத்த கதைகளை கேட்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.